குட் மார்னிங் எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே, இன்னைக்கு நம்ம 100 டே டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 3 ஓட சிலபஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாட்னில ரொம்ப முக்கியமான சாப்டர் செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன். ஓகே, அண்ட் ஜுவாலஜில பாடி ஃப்ளூயிட்ஸ் பார்ப்போம் அண்ட் சர்க்குலேஷன். ஸோ பாட்னில இந்த சாப்டர் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஆஃப் பாட்னி. ஓகே, ஃபார் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3 to 6 கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஈஸியாக போன வருஷங்கள் எல்லாத்துலேயுமே வந்து 4 இல்லை 5 இல்லைனா ஒரு இயர் 6 கொஷின்ஸ் கூட கேட்டிருக்காங்க இந்த ஒரு சாப்டர்ல இருந்து. அப்போ உங்களுக்கு தெரியணும் இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். ஓகே, வெரி ஸ்கோரிங் சாப்டர், இம்பார்ட்டன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஸோ இங்கே வந்து கொஷின்ஸ் வந்து யூஸ்வலி எதை பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வாட் இஸ் த இவெண்ட் தட் இஸ் ஹேப்பனிங் அது உங்களுக்கு தரவாக இருக்கணும். ஓகே, ஸோ வந்து கொஷின்ஸ் வந்து இந்த கான்செப்டை சுற்றி தான் மாற்றி மாற்றி கேட்க போகிறாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இந்த ஸ்டேஜில் இந்த ஒரு விஷயம் நடக்குது, செகண்ட் ஸ்டேஜில் வந்து இன்னொரு ஸ்டேஜில் இது ஒன்று நடக்குது. ஸோ எது ட்ரூ எது ஃபால்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்லையும் என்ன இவெண்ட் நடக்குதுன்றது தரவாக இருக்கும். ஓகே, அப்புறம் உங்களுக்கு டேபிளில் டைப் கொஷின் கேட்கலாம். ஃபில் இன் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மியாசிஸோட ப்ரோஃபேஸில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா? லெப்டோட்டீன், ஜைகோட்டீன், பேக்கிட்டீன், இது டிப்ளோட்டீன், டயகனிசிஸ். ஸோ அதை ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் அதோட என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குதோ அதை கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வேறு வேறு டைப்பாக இருந்தாலும் கேட்க போகிற அண்ட் இன்னொரு விஷயம் அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டேஜஸ் இன் சீக்வென்ஷியல் ஆர்டர்னு உங்களுக்கு G1, G0, S இதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அதை வந்து சீக்வென்ஷியல் ஆர்டரில் அரேஞ்ச். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எவ்வளோ டைப்ஸாக இருந்தாலும் வந்து பேசிஸ் வந்து இதுதான். ஒரு ஸ்டேஜில் என்ன ஈவெண்ட் நடக்கும்ன்றது உங்களுக்கு தரவாக இருக்கணும். எந்த ஆர்டரில் நடக்குதுன்றதும் தரவாக இருக்கணும். எந்த ஆர்டரில் நடக்குது, எந்த ஸ்டேஜில் வாட் ஈவெண்ட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கும். ஓகே, மியாசிஸ் 2 ஓட ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிமிலர் டு மைட்டாசிஸ் பிகாஸ் தேர் யோர் குரோமாட்டிட்ஸ் ஆர் செப்பரேட்டிங். ஆனால் மியாசிஸ் 1ல குரோமாட்டிட்ஸ் வில் நாட் செப்பரேட், ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் வில் செப்பரேட். ஸோ மியாசிஸ் 1 வந்து நீங்கள் தரவா படிக்கணும், மைட்டாசிஸை தரவா படிக்கணும். மியாசிஸ் 2 சிமிலர் டு மைட்டாசிஸ். ஓகே, அதனால தான் வந்து மியாசிஸ் 1 நம்ம என்ன டிவிஷன் கூப்பிடுவோம்? ரிடக்ஷனல் டிவிஷன் கூப்பிடுறோம். மியாசிஸ் 2 ஈக்குவேஷனல் டிவிஷன். ஓகே, ஸோ தட் இஸ் த பேசிஸ் ஆஃப் த சாப்டர். ஈவெண்ட்ஸில் தரவாக இருக்கணும், ஒரு ஸ்டேஜில் என்ன ஈவெண்ட் நடக்குது அப்படின்றது. மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் போத். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபேஸஸ் ஆஃப் செல் சைக்கிள் ஆர்டர் கரெக்டாக இருக்கணும். ஒரு செல் சைக்கிள் ஆர்டரில் என்ன நடக்குதுன்றது தரவாக இருக்கணும். இன்னொன்று வந்து ஒரு மைட்டாட்டிக் ஒரு மியாட்டிக் ஃபேஸில் வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்றது தரவாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் செல் சைக்கிள் ஆர்டர் ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குது? G1ல இருந்து ஆரம்பிக்குது. ஜென்ரேஷன் டைம்னா என்னது? ஜென்ரேஷன் டைம் த பீரியட் required after completion of one cycle to the next cycle. Okay, and that is called generation time. So the beginning of one cell division to the beginning of the next cell division. Okay, that's the generation time. So for humans it is around 24 hours. Eukaryotes, typical eukaryotes is 24 hours. As 95% of it is occupied by the interphase. Okay, மற்ற 5% தான் mitotic M phase. ஓகே, இப்போ இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஃபர்ஸ்ட் G1 which is the longest phase where cells are metabolically active. Cell growth is happening here. Okay, so this phase ஓட ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ரெண்டு விஷயம், metabolically active and cell growth is happening here. Most of your cell organelles are duplicating in this phase. Okay, many cell organelles are duplicating in this phase. And இப்போ S phaseல என்ன நடக்குது? ரெப்ளிகேஷன் நடக்குது. ஸோ ரெப்ளிகேஷனுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை? DNTPs தேவை. நம்ம வந்து மாலிகுலர் பேஸ் இன்ஹெரிட்டன்ஸ்ல படிச்சோம். வாட் ஆர் த திங்ஸ் நீடட்? என்சைம்ஸ் தேவை, DNTPs தேவை. ஸோ இந்த மாதிரி நிறைய தேவைகள்லாம் இருக்குல்ல, RNA. ஸோ அதெல்லாம் வந்து the precursors required, the materials required for your replication is synthesized in your G1 phase. Okay, G1 or pre-DNA synthesis. So amino acids, proteins, ATP obviously required, ATP enzymes, அப்புறம் உங்களோட DNTPs இதெல்லாம் synthesized in your G1 phase. Okay,
G1 க்கு அப்புறம் G1 and G0 phase னு ஒன்னு இருக்கு. G0 phase. G0 phaseல பாத்தீங்கன்னா suppose most of the cells in our body வந்து continuously divide ஆயிட்டே இருக்காது. Okay, they don't divide continuously. Certain cells, for example, உங்களோட heart cells எல்லாம் வந்து they won't neural cells, neurons இருக்க cells, they won't divide. They'll enter a phase called G0 phase, G0 phase. இந்த phase ல இருக்கும்போது cell division நடக்காது, but still the cell will remain metabolically active. அப்படின்னா என்னது? அதோட day to day functions வந்து அது carry out பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நியூரான் வந்து டிவைட் ஆகாதுன்றதுக்காக அது மெட்டபாலிக்கலி இன்ஆக்டிவ்னு கிடையாதுல, இட் ஹேஸ் டு பி மெட்டபாலிக்கலி ஆக்டிவ். ஸோ அதுவும் ஒரு விஷயம். அண்ட் இப்போ நீங்கள் இந்த கேன்சர்லாம் படிக்கிறீங்களே, கேன்சர் டியூமர் ஃபார்மேஷன், அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னா இந்த G0 ஃபேஸை பைபாஸ் பண்ணி G1 ஃபேஸ்க்கு கொண்டு போகிறது, அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ தேவையில்லாத இடங்கள்ல செல் டிவிஷன் நடக்குது. G0க்கு பதிலாக G1 ஃபேஸுக்கு G1 S ஃபேஸ் நடக்குது. ஸோ அதனால அங்கே தான் வந்து தட் லீட்ஸ் டு கேன்சர் ஃபார்மேஷன். ஓகே, பைபாசிங் த G0 ஃபேஸ். அடுத்து வந்து எஸ் ஃபேஸ். அடுத்து வந்து எஸ் ஃபேஸ்ல என்ன நடக்குது? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. உங்களோட மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் எஸ் ஃபேஸை வந்து நம்ம போன ஃபேஸில் சிந்தசைஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரெப்ளிகேஷனை கேரி அவுட் பண்ணோம். எப்படி நடக்குதுன்னு நம்ம மாலிகுலர் பேஸ் சாப்டரில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ரெப்ளிகேஷன் அலாங் வித் ரெப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட். ஓகே, ஏன்னா காயிலிங் அப்போ யூ நீட் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் இல்லையா? பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹீலிக்ஸ் படிச்சிருக்கோம் நம்ம. ஸோ யூ நீட் ஹிஸ்டோன் ஆக்டமர்ஸ். ஸோ ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸோட சிந்தசிஸும் இந்த ஃபேஸில் நடக்குது. ஓகே, அண்ட் ஸோ அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இஸ் டபுளிங். ஓகே, இப்போ 2C இருந்துச்சுன்னா 4C ஆகுது. ஆனால் த குரோமோசோம் நம்பர் ஆர் த ploidy remains the same. 2N னா 2N. Okay, so the diploid na diploid. So the ploidy remains the same, but the DNA content is doubling. Okay, அடுத்து வந்து and also so in the phase la வந்து centrioles are also duplicating, and they are duplicating in the cytoplasm. Okay, centrioles are also getting duplicated here. G2 phase or your post DNA synthesis phase la enna nadakudhu? Materials required for your M phase are being synthesized here. Okay, அதே நேரத்தில் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், கோல்கி பாடிஸ் எல்லாம் இந்த ஃபேஸில் தான் டூப்ளிகேட் பண்ணும். மற்ற ஆர்கனல்ஸ்லாம் எந்த ஃபேஸில் பண்ணும்? G1ல. ஓகே, G1ல மற்ற ஆர்கனல்ஸ், G2ல மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், கோல்கி பாடிஸ். எம் ஃபேஸில் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, தட் ஓன்லி டூப்ளிகேட்ஸ். மற்ற ஆர்கனல்ஸ் எல்லாம் G1 அண்ட் G2 ஃபேஸஸ்ல டூப்ளிகேட் ஆயிரும். ஓகே, ஓகே, அடுத்தது வந்து எம் ஃபேஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். ஓகே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் மைட்டாட்டிக் ஃபேஸ். ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்கு, கேரியோகைனசிஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ். கேரியோகைனசிஸ்ல நியூக்ளியர் டிவிஷன் நடக்குது. சைட்டோகைனசிஸ்ல சைட்டோபிளாசம் இஸ் டிவைடிங். Cytoplasm is dividing, cell organelles have already duplicated. Okay, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் நம்பர் ஆஃப்டர் ஈச் ஃபேஸ் எவ்வளோ இருக்கு, டிஎன்ஏ கண்டென்ட் ஆஃப்டர் ஈச் ஃபேஸ் எவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் குரோமோசோம் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இட் ரிமைன்ஸ் த சேம் மைட்டோசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். மியோசிஸ்ல இட் பிகம்ஸ் half ஆஃப்டர் மியோசிஸ் 2. ஆஃப்டர் மியோசிஸ் 2 ploidy becomes haploid. என்ன ஆனால் டிஎன்ஏ கண்டென்ட்டும் வந்து ஹாப்ளாய்ட் செல்ல இட் பிகம்ஸ் C. ஓகே, ஏன்னா 4 ஹாப்ளாய்ட் செல்ஸ் கிடைக்குது இல்லையா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மைட்டோசிஸ்ல ஆரம்பிப்போம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா மெரிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, மெரிஸ்டம்ஸ்ல தான் வந்து செல் டிவிஷன் இஸ் ஹேப்பனிங். நம்ம செல்ஸ்ல எப்படின்னா க்ரோயிங் பார்ட்ஸ் ஆஃப் அவர் பாடியில செல் டிவிஷன் இஸ் ஹேப்பனிங். மெச்சூர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கார்டியாக் மசில்ஸ் இல்லை நம்மளோட நியூரல் டிஷ்யூஸ் இங்கெல்லாம் வந்து நடக்காது. அதே மாதிரி பிளான்ஸ்லேயும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரீஜன்ஸ்ல மட்டும்தான் வந்து செல் டிவிஷன் நடக்குது. அது என்னன்னா தே ஆர் கால்ட் மெரிஸ்டம், மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ், மெரிஸ்டம் ரீஜன் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ மேஜர்லி 3 டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம் இருக்கு. அபைக்கல் present on your tips of your roots and shoots. அடுத்து வந்து lateral meristem. So this is responsible for the lateral growth. அடுத்து வந்து intercalary meristem. Intercalary வந்து எப்படி இருக்கும்? It is present between the mature tissue. So இது usually வந்து for regeneration of your cells. அதுக்காக இந்த மெரிஸ்டம் இருக்கு. ஓகே, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், plant cells can show mitotic division in both haploid and diploid cells. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, plant cells can show mitotic division in both haploid and diploid cells. ஆனா அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் எங்க நடக்கும்? டிப்ளாய்ட் செல்ஸ் மட்டும் தான் நடக்கும், சொமேட்டிக் செல்ஸ் நடக்கும் இல்லையா. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்னா என்னது?
the haploid spores are dividing mitotically. யூஸ்வலா வந்து ஹாப்ளாய்டா இருந்துச்சுன்னா மியோசிஸ் நடக்குது, மியோசிஸ் வழியா அப்படி. ஆனா இந்த இடத்துல வந்து மைட்டோசிஸ் மூலியமா haploid spores are being divided. அடுத்து வந்து டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். டிப்ளான்டிக்ல என்ன நடக்குது? கெமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ், அதாவது ஹாப்ளாய்ட் கெமிட்டோஃபைட்டா இருக்கும்போது அது மைட்டாட்டிக் டிவிஷன்ல டிவைட் ஆகும். இன்னொன்று வந்து அடுத்து வந்து பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ்ல என்ன நடக்குது? கெமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ்ல மைட்டோசிஸ் நடக்குது, அதாவது ஹாப்ளாய்ட் செல்ஸ். ஸோ தீஸ் ஆர் சர்டன் எக்ஸெப்ஷன்ஸ், அதாவது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் plants where mitosis is happening in haploid cells. Okay, these are examples of mitotic division in haploid cells in plants. நம்ம படிச்சோம் இல்லையா, both haploid and diploid நடக்கிற plants. So அதுக்கு எக்ஸாம்பிள். Okay, coming to the most important part of the chapter, mitosis ஓட different phases. First வந்து prophase. So mitosisல ஒரு introduction பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், it happens only in somatic animalsல, somatic cells. Okay, somatic cellsல. So இதனால ப்ரொடியூஸ் ஆகிற செல்ஸ் வந்து will be genetically identical to the mother cell. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜைகோட் ஃபார்மேஷன் அப்போ இல்ல மியோசிஸ் அப்போ நம்ம பார்க்குறோம் மேட்டர்னல் குரோமோசோம் அண்ட் பேட்டர்னல் குரோமோசோம் ஈக்குவல் கண்ட்ரிபியூஷன் இஸ் தேர். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மைட்டோசிஸ்ல பாத்தீங்கன்னா the cell is genetically identical to the mother. Okay, the daughter cell is genetically identical to the mother cell. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மைட்டாட்டிக் டிவிஷனை வந்து நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு பெஸ்ட் சோர்ஸ் பாத்தீங்கன்னா ரூட் டிப். அந்த ரூட் டிப்பை வந்து நம்ம அசிட்டோகார்மின் ஸ்டெயின்னு ஒன்று இருக்கு, அசிட்டோகார்மின் ஸ்டெயின். ஸோ இந்த அசிட்டோகார்மின் ஸ்டெயினை யூஸ் பண்ணி நம்ம ரூட் டிப்பை ஸ்டெயின் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணா we can observe the different stages of mitosis. நீங்க லேப்ல போய் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணீங்கன்னா யூ கேன் சி நிறைய சில செல்ஸ் வந்து மீட்டா ஃபேஸ்ல இருக்கும், சில செல்ஸ் வந்து ஆனா ஃபேஸ்ல, சில செல்ஸ் வந்து ப்ரோ ஃபேஸ்ல இருக்கும். ஸோ யூ கேன் அப்சர்வ் ஈச் செல் அண்டர் த மைக்ரோஸ்கோப். ஸோ ரூட் டிப் இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு சோர்ஸ். அதுல வந்து அசிட்டோகார்மின் ஸ்டெயின் யூஸ் பண்ணாங்க டு see the different stages of mitosis, to observe the different stages of mitosis. நீங்க வந்து ஃபர்தர் ஸ்டடீஸ் பர்சியூ பண்ணீங்கன்னா உங்களை வந்து லேப்ல வந்து அந்த ரூட் டிப்ஸ் கொடுத்துருவாங்க, அதை நீங்க ஸ்டெயின் பண்ணி அதுல நீங்க வந்து மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்ணி நீங்க வந்து காட்டணும் எக்ஸாமினர்கிட்ட. ஓகே, இந்த செல் இருக்கு, இந்த செல் வந்து எந்த ஃபேஸ்ல இருக்குன்றதை நீங்க நோட் பண்ணணும். ஓகே, இந்த செல் வந்து ஆனா ஃபேஸ்ல இருக்கு, இல்ல இந்த செல் இந்த ஃபேஸ் வந்து ப்ரோ ஃபேஸ்ல இருக்கு, ஏன்னா இன்னும் கண்டென்சேஷன் நடக்கல, குரோமாட்டின் மெட்டீரியல் தான் இருக்கு, குரோமோசோம் இன்னும் ஃபார்ம் ஆகலாம். குரோமோசோம் எப்படி அப்சர்வ் பண்ணுவோம்? இட் வில் பி டார்க்லி ஸ்டெயின்ட் இல்லையா, குரோமோசோம் காயில்டு டென்ஸ்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது we can observe the chromosome எந்த ஸ்டேஜ்ல இருக்கு. சில டைம்ஸ் வந்து கரெக்டா ஒரு ஃபேஸ்ல இருக்காது, அது ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணி காட்டணும். அடுத்து வந்து இப்போ ஸ்டேஜஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோ ஃபேஸ்ல என்ன நடக்கும்? கண்டென்சேஷன் ஆஃப் யுவர் குரோமாட்டின் மெட்டீரியல். ஓகே, குரோமாட்டின் மெட்டீரியல் வந்து கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும், கண்டென்சேஷன் நடக்கும். ஸோ கண்டென்சேஷன் ஆஃப் குரோமாட்டின் மெட்டீரியல். அப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்பைரீன் ஸ்டேஜ்னு கூப்பிடுவாங்க. ஓகே, பிகாஸ் இட் கிவ்ஸ் அ wool லைக் அப்பியரன்ஸ். ஓகே, பால் ஆஃப் wool லைக் அப்பியரன்ஸ் கொடுக்கும். அந்த குரோமாட்டின் மெட்டீரியல் வந்து wool லைக் பால் ஆஃப் wool மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். அதனால வந்து ஸ்பைரீன் ஸ்டேஜ்னு கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ கண்டென்சேஷன் ஆஃப் இது நடக்குது. அடுத்தது என்ன ஆகும்? மைட்டாட்டிக் ஸ்பிண்டில். சென்ட்ரோசோம் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகி உங்களுக்கு சென்ட்ரியோல்ஸ் கொடுக்கும். சென்ட்ரியோல்ஸ் என்ன பண்ணும்? இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் போல்ஸ். It starts moving towards the opposite poles. Okay, so centrosome ஓட சேர்த்து microtubules called asters and spindle fibers are also seen. Okay, அடுத்து வந்து மீட்டாஃபேஸ். மீட்டாஃபேஸ்ல என்ன ஆகும்? They are arranged in the equatorial plane. The chromosomes have condensed, finished condensing. அதுக்கப்புறம் கைனட்டோகோர்ஸோட உங்களோட ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் போய் அட்டாச் ஆகி they will be arranged in the equatorial plane. Arrangement in the equatorial plane, spindle fibers are attaching to the kinetochores. Okay, and also the bringing the chromosome to the equator of the spindle வந்து நம்ம அதை என்னன்னு கூப்பிடுவோம்னா congression அப்படின்னு கூப்பிடுவோம். Okay, arranging them in the equatorial plane, bringing them to the equator of the spindle, அந்த ப்ராசஸ் நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? congression னு கூப்பிடுறோம். ஓகே, அடுத்து வந்து anaphase. Anaphase is your shortest phase. Okay, and இன்னொரு முக்கியமான விஷயம், prophase is your longest phase. Prophase is your longest phase, anaphase is your shortest phase. Okay,
ஸோ ஆனாஃபேஸ் அப்போ என்ன நடக்கும், குரோமோசோம்ஸை அரேஞ்ச் பண்ணியாச்சு ஈக்குவேட்டரில். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், the spindle fibers start contracting, they are being pulled, so the chromatids will get pulled apart from each other. Okay, so the chromatid starts moving towards the opposite poles. Okay, the centromere will split and the chromatids are separated and they are moving towards the opposite poles. And in the time la வந்து எப்படி ஆகும்னா, when they are moving, the arms of the chromatids are trailing behind and the centromere portion is moving towards the poles because that is getting கைனட்டோகோர்ஸ் அட்டாச் ஆயிருக்கு ஸ்பிண்டில் ஃபைபர். ஸோ நீ ஒரு விஷயத்தை இப்படி புல் பண்ணும்போது நீங்க யூ வில் கோ பேக் இல்லையா, உங்க ஆர்ம்ஸ் பின்னாடி போகும். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. அடுத்து வந்து ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் டாட்டர் குரோமோசோம்ஸ். அடுத்து வந்து டீலோஃபேஸ். ஸோ டீலோஃபேஸ் அப்போ பை தி வே இந்த புல்லிங் வந்து எப்படி நடக்குது, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சென்ட்ரோமியர்ஸ்க்கு அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஸ்டார்ட் கெட்டிங் ஷார்ட்டர் அண்ட் தே ஆர் காயிலிங். ஸோ ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் காயில் ஆகி ஷார்ட் ஆகும்போது இன்டைரக்ட்லி அந்த chromatidsம் will get separated and getting pulled apart from one another இல்லையா. ஸோ அப்படிதான் வந்து it is getting pulled apart. அடுத்து வந்து டீலோஃபேஸ். டீலோஃபேஸ் இஸ் லாஸ்ட் ஃபேஸ். இந்த இடத்துல என்ன நடக்குது, ஸோ நவ் த chromatids have reached the poles, the opposite poles. ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், it starts decondensing to form the chromatin material. So chromosomes will start decondensing after they've reached the poles. So chromosomes will lose their individuality. Individualityனா என்னன்னு சொல்றாங்க, chromatids வந்து இண்டிவிஜுவல் யூனிட்ஸா இருந்துச்சு இல்லையா, இப்போ அது டீகண்டென்ஸ் ஆகி எல்லாம் வந்து chromatin material ஆயிரும். ஓகே, there is no clear distinguishment between this chromatid எல்லாமே வந்து they lose its identity and become an overall chromatin material. Okay, so by then astral traces, spindle fibers எல்லாமே disappear ஆயிரும். Okay, so identity is lost. இப்போ என்ன ஆகும், நியூக்ளியர் என்வலப் will start forming around the chromosome clusters. chromosome clustersனா என்னது, chromatin material decondens ஆயிருக்கு, அதான் chromosome clustersன்றாங்க. ஸோ அதை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, அதுல இன்னொரு விஷயம், உங்களோட ப்ரோஃபேஸ்ல பாத்தீங்கன்னா the nuclear membrane start disintegrating in the prophase. அது ஒரு விஷயம். ஓகே, nuclear material will start disappearing. And then when it reaches metaphase, the nuclear envelope and nucleolus will completely disintegrate. Okay, when it reaches the metaphase அப்போ the nuclear envelope இருக்கு இல்லையா, nuclear membrane, அது வந்து completely disintegrate. nucleolus nuclear membrane இருக்கும் இல்லையா, நேற்று பார்த்தோம் ஸ்ட்ரக்சர், ஸோ அதெல்லாம் disintegrate ஆகும் completely in metaphase. ஓகே, அடுத்து இதுதான் வந்து கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் ஃபாலோ பண்ணி சைட்டோகைனசிஸ் நடக்குது. ஸோ சைட்டோகைனசிஸ் வந்து அனிமல் செல் எப்படி நடக்குது, ஃபர்ரோ ஃபார்மேஷன். எப்படி ஆக்டின் அண்ட் மயோசின் வந்து இன்டராக்ட் பண்ணும்போது ரிங் இஸ் ஃபார்ம்டு இல்லையா. ஸோ அந்த ரிங் வந்து இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஆக்டின் அண்ட் மயோசினால அந்த ரிங் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ரிங் கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த மாதிரி இந்த குழி இருக்கு இல்லையா, இந்த குழி வந்து டீப் ஆகிட்டே இருக்கும். டீப் ஆக இட் கெட்ஸ் செப்பரேட்டட். ஓகே, so interaction between actin and myosin is very important, which leads to the formation of ring formation, and that ring is contracting due to the interaction between myosin and actin. So this is very important. Okay, அடுத்து வந்து பிளான்ட் செல்ஸ்ல பாத்தீங்கன்னா செல் பிளேட் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ செல் பிளேட் ஃபார்மேஷன்ல என்ன நடக்குது, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஒரு சென்டர் ஆஃப் த செல்லில் வந்து ஒரு செல் பிளேட் ஃபார்ம் ஆகுது. அந்த பிளேட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் அவுட்வர்ட். ஸோ அவுட்வர்ட் அது க்ரோ ஆகும்போது பிரிய ஆரம்பிச்சிடும். செல் வந்து ரெண்டா அப்படி இந்த இடத்துல நடுவில் வந்து செல் பிளேட் ஃபார்ம் ஆகி இப்போ வந்து இதுதான் போல்ஸ். இந்த எல்லோ கலர் தான் வந்து போல்ஸ்ல வந்து ரீச் ஆயிருச்சு, செல் கிளஸ்டர் ரீச் ஆகி டீகண்டன்ஸ் ஆகி நியூக்ளியர் மெம்பரேன்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து செல் பிளேட் ஃபார்மேஷன் நடக்குது. பிளேட் வந்து இந்த இடத்துல இப்படி வைதுவே இந்த குழி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன்ல, இந்த ஃபர்ரோ, இந்த செல் பிளேட், இதெல்லாம் வந்து மைட்டாசிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் ஆகும் கிடையாது. அது வந்து எப்போ ஆனாஃபேஸ் அப்பயே ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, ஆனாஃபேஸ் அப்பயே வந்து ஃபர்ரோ மெதுவா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனாஃபேஸ் அப்பயே. ஓகே, அடுத்து வந்து இப்போ செல் பிளேட் ஃபார்மேஷனுக்கு அப்புறம் அந்த செல் பிளேட் வந்து என்ன ஆகும், இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங் அவுட்வர்ட் அண்ட் செப்பரேட்டிங் த செல். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்ஸ், இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் G2 ஃபேஸ்ல வந்து மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்ஸ்லாம் வந்து செல் ஆர்கனல் டூப்ளிகேட் ஆயிருச்சுன்னு. ஸோ இப்போ வந்து இந்த செல் இந்த சைட்டோகைனசிஸ் நடக்கிறப்போ மைட்டோகாண்ட்ரியாவும் உங்களோட பிளாஸ்டிட்ஸும் இட் ஸ்டார்ட்ஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த
other each opposite poles and gets divided into both the cells. Okay. அடுத்து வந்து significance of your mitotic division. So ஏற்கனவே நம்ம பார்த்தோம் cell growth, cell division, cell repair இந்த functions எல்லாம் mitosis plays a very important role. ஏன்னா all somatic cells is dividing by mitosis in animals. Okay, உங்களோட growth, cell growth சின்ன பேபில இருந்து so gametogenesis தவிர எல்லா செல்ஸ்லயுமே வந்து dividing by mitosis. Okay, so mitosis is essential everywhere except gametogenesis in animals. அடுத்து வந்து meiosis. மியோசிஸ்ல வந்து ரெண்டு நடக்குது, மியோசிஸ் 1 and மியோசிஸ் 2. ஓகே, சோ மியோசிஸ் 1ல என்ன நடக்குது? DNA ரெப்ளிகேஷன் நடக்குது, homologous chromosomes are being separated. Point to be noted, chromatids do not separate in meiosis 1. Chromatids separate only in meiosis 2. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடவே கூடாது. DNA content is doubling in meiosis 1. ஓகே, ஏன்னா DNA replication happens only in meiosis 1. not in meiosis 2. yeah, so அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். so இங்க இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா chromosome number is being half, haploid cells are being produced. so வந்து chromatids separate ஆகுது இல்லையா, so chromatids separate ஆகும்போது the chromosome number is getting half. okay, so clear ஆ இருங்க. so the cell division that reduces the chromosome number by half, which results in the production of haploid daughter cells. Yeah, that is known as meiosis. Yeah, இது ரெண்டு சைக்கிள் நடக்குது, ரெண்டு சீக்வென்ஷியல் சைக்கிள். ஒரு செல் ஒரு ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல என்ன நடக்குது? DNA ரெப்ளிகேஷன் நடக்குது. செகண்ட் சைக்கிள்ல chromosomes are being separated. That's what. So chromosome number is getting halved and therefore it will result in formation of 4 haploid daughter cells. Yeah, 4 haploid daughter cells. Okay, இது வந்து எங்க நடக்குது? so gametogenesis process அப்போ இந்த ஸ்டெப் நடக்குது. meiosis எங்க நடக்குது? gametogenesis அப்போ நடக்குது. gametogenesis மூலமா meiosis மூலமா we are generating haploid cells and fertilization அப்போ the diploid phase is restored. okay, fertilization க்கு அப்புறம் zygote form ஆகுதுல, இந்த zygote stageல the diploid stage is restored. okay, so meiosis-ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? pairing of homologous chromosomes நடக்குது. அதுக்கப்புறம் recombination between non-sister chromatids of homologous chromosome. இதெல்லாம் meiosis 1ல நடக்குது. ஓகே, ஓகே, அடுத்து வந்து meiosis 1ல ஆரம்பம். meiosis 1 is known as reductional division. meiosis 2 வந்து நம்ம equational division னு சொல்லுவோம். ஓகே, so meiosis 1ல reductional division. so first என்ன நடக்குது? prophase. prophase is the longest phase. so இந்த இடத்துல வந்து prophase-லயே 5 phase இருக்கு. first phase is your leptotene phase. okay, so leptotene phase-ல என்ன நடக்குது? condensation and coiling of your chromatin material. okay, condensation coiling நடக்குது. so by this phase nuclear membrane will start disintegrating. nucleolus nuclear membrane will start disintegrating. அடுத்து வந்து zygotene. so zygotene-ல என்ன நடக்கும்? synapses நடக்கும். synapsesனா என்னது? pairing of your homologous chromosome. homologous chromosomes என்னது? chromosomes which are similar in size, shape, structure. இல்லையா, அதுதான் வந்து homologous chromosome. so pairing of homologous chromosome is happening, அதுக்கு பேரு synapses. this process is happening in zygotene. first condensation நடந்து chromosomes are being formed. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ல homologous chromosomes are getting paired. okay, so zygoteneல pairing நடக்குது, அதுக்கு பேர் synapses னு சொல்வாங்க. அதோட சேர்த்து வந்து ஒரு proteinaceous structure is being formed which is known as a synaptonormal complex. so synaptonormal complex formation எந்த ஸ்டேஜ்ல நடக்குது? zygotene ஸ்டேஜ்ல நடக்குது. ஓகே, கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் கொடுத்து ரேண்டமா 4 ஸ்டேஜ் கொடுத்து ரேண்டமா 4 ஈவென்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ யூ ஹேவ் டு பி பர்டிகுலர், எந்த ஃபேஸ்ல என்ன ஃபார்மேஷன் நடக்குது, வாட் ஈவென்ட் இஸ் ஹேப்பனிங். சினாப்டானமல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் இந்த ஃபேஸ்ல நடக்குது, ஜைகோட்டீன் ஃபேஸ்ல நடக்குது, ஆஃப் ப்ரோஃபேஸ் 1 அப்படின்னு தரவா இருக்கணும். ஓகே, ஸோ பி வெரி கேர்ஃபுல். ஸோ சினாப்டானமல் காம்ப்ளெக்ஸ் வந்து எந்த ஃபேஸ்ல நடக்குது? ஜைகோட்டீன் ஃபேஸ்ல நடக்குது. ஸோ சினாப்டானமல் காம்ப்ளெக்ஸ் வந்து அதோட ஃபங்க்ஷன் என்னது? தட் புரோட்டீனேஷியஸ் ஸ்ட்ரக்சரோட ஃபங்க்ஷன் இது ஆக்ட்ஸ் as a zipper between the homologous chromosome. ஜிப்போட ஃபங்க்ஷன் என்னது? இப்ப 2 பக்கம் இருக்கு, அது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி வைக்கிறது தான் வந்து ஜிப்பரோட ஃபங்க்ஷன். அதை வந்து ஒன்னா வச்சுக்கிறோம், அது வந்து பிரியாம இருக்க. ஸோ இந்த இடத்துல வந்து 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸை ஒன்னா வச்சுக்க, அதை பிரியாம வச்சுக்கிறதுக்கு ஜிப்பர் தேவை. இந்த ஜிப்பர் தான் வந்து உங்களோட சினாப்டானமல் காம்ப்ளெக்ஸ். ஓகே, புரோட்டீனேஷியஸ் ஸ்ட்ரக்சர், இட் இஸ் a protein structure.
ஓகே, ஜைகோட்டின்ல வந்து இன்னொரு விஷயம் நடக்குது. என்னது? சென்ட்ரியோல்ஸ் வந்து செப்பரேட் ஆகி இட் ஸ்டார்ட்ஸ் மைக்ரேட்டிங் டுவர்ட்ஸ் த போல்ஸ். அதே நேரத்துல உங்களோட ஆஸ்ட்ரல் ரேஸ், ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் இதெல்லாமும் ஆரம்பிச்சது. பை தி வே, ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் அண்ட் இந்த விஷயத்துக்குலாம் வந்து உங்களுக்கு டியூபுலின் புரோட்டீன்ஸ் வந்து தேவை. தட் டியூபுலின் புரோட்டீன்ஸ் இஸ் சிந்தசைஸ்ட் டியூரிங் யோர் G2 phase. Okay. Tubulin proteins இருக்கு இல்லையா? Those are materials which is needed for the formation of spindle fibers. So tubulin proteins வந்து உங்களோட G2 phaseல வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நான் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? G2 phaseல whatever things required for the M phase is being synthesized in the G2 phase. G1ல என்ன நடக்குது? Whatever things required for the S phase is being synthesized in the G1 phase. Okay. இன்கேஸ் இதுவும் மறந்துருச்சுனா கூட அந்த மாதிரி ஞாபகம். ஓகே, இந்த விஷயம் வந்து எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு நமக்கு மறந்துச்சு, கன்ஃபியூஷனா இருக்கு. G1 G2. ஓகே, இந்த விஷயம் வந்து M ஃபேஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்ல ரெப்ளிகேஷன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கா? இது வந்து ரெப்ளிகேஷன்ல தான் இது யூஸ் ஆகுது. ஸோ அது வந்து G1 ஃபேஸ்ல தான் வந்து சிந்தசைஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ ஜைகோட்டின்ல என்ன இருக்குது? சென்ட்ரியோல்ஸ் அப்படிங்க செப்பரேட் மூவிங் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ். ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பேக்கெட்டின். இந்த பேக்கெட்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ், நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்னா என்னது? ஒரு குரோமோசோம்ல 2 குரோமேட்டிட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 2 வந்து சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இப்போ ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்ல 4 குரோமேட்டிட்ஸ் இருக்கு. ஸோ குரோமேட்டிட்ஸ் ஆஃப் ஒன் குரோமோசோம் அண்ட் த குரோமேட்டிட் ஆஃப் தி அதர் குரோமோசோம் ஆஃப் த சேம் ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஆர் கால்ட் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ஓகே, ஸோ சிஸ்டர் அண்ட் நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்ல வந்து தரவாருங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகே, ஸோ பேக்கெட்டின்ல வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன நடக்கும்? கிராசிங் ஓவர் நடக்கும். ஸோ இந்த பை தி வே, இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மேஷனை வந்து ஸோ பைவேலண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 2 குரோமேட்டிட்ஸ் இருக்கு, பைவேலண்ட். ஸோ இந்த பைவேலண்ட் வந்து என்னது? டெட்ராய்டு ஃபார்மேஷன் நடக்குது. ஓகே, 2 குரோமோசோம் பைவேலண்ட். டெட்ராய்டு. ஏன் டெட்ராய்டுனா என்னது? 4. ஏன் 4 குரோமேட்டிட்ஸ் இருக்கு இல்லையா? ஹோமோலாகஸ் பேர்ல டோட்டலா 4 குரோமேட்டிட்ஸ் இருக்கு, அதனால அதை டெட்ராய்டுன்னு கூப்பிடுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கிராசிங் ஓவர் நடக்குது. கிராசிங் ஓவர்னா என்னது? ஸோ கிராசிங் ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கும் இடையில நடக்குது? நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்க்கு இடையில கிராசிங் ஓவர் நடக்குது. அதாவது இந்த இடத்துல பாருங்க, இந்த ஒயிட் வந்து சிஸ்டர் இது குரோமேட்டிட் ஆஃப் குரோமோசோம் நம்பர் 1. குரோமோசோம் நம்பர் 2 ஓட குரோமேட்டிட்ஸோட கிராசிங் ஓவர் நடக்குது. ஸோ நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்க்கு இடையில கிராசிங் ஓவர் நடக்குது. ஓகே, ஸோ கிராசிங் ஓவர்னா என்னது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் யோர் ஜெனடிக் மெட்டீரியல் பிட்வீன் த நான் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இந்த எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது? பை பிரேக்கேஜ் அண்ட் ரீயூனியன். ஒன் செக்மெண்ட் ஆஃப் ஒன் குரோமோசோம் வில் பிரேக். அதே மாதிரி இன்னொரு அந்த கிராசிங் ஓவர் நடக்கிற ரீஜன் இருக்கு இல்லையா? அந்த ரீஜன்ல பிரேக்கேஜ் நடக்கும். 2 குரோமோசோம் பிரேக்கேஜ் நடந்து it will travel to the other chromosome and rejoin. Okay, so breakage and reunion of the chromatid segments will result in crossing over. Okay, அந்த மாதிரி தான் crossing over நடக்குது. ஸோ இந்த இடத்துல by breakage and reunion உங்களுக்கு DNA material is being exchanged. Okay, and இது வந்து ஒரு பர்டிகுலர் சைட்ல நடக்குது. அந்த சைட் இஸ் known as your recombination nodule. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு events of your cell cycle வந்து recombination nodule formation எந்த ஸ்டேஜ்ல நடக்குது அப்படின்னா packaging. Recombination nodule is the location where the crossing over is happening. Recombination nodule. Okay, நான் எழுதி இருக்கேனா? Recombination nodule is the location of crossing over. Okay, and crossing over எப்படி நடக்குது? By breakage and reunion of your chromatid segments. Okay, இப்போ நீங்க வந்து ஒரு சாக்லேட் பிஸ்கட்டையும் ஒரு வெனிலா பிஸ்கட்டையும் நீங்க ஒண்ணா ஆக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அப்படியே நீங்க அதை சேர்க்க பார்த்தீங்கன்னா சேராது. அந்த இதை நீங்க உடைச்சு பொடியா போட்டு அதை மிக்ஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் மேக் அண்ட் அதை சாலிடிஃபை பண்ணீங்கன்னா யூ கேன் மேக் அ நியூ பிஸ்கெட் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பிரேக் இட் அண்ட் தென் தே ஹேவ் டு ரீயூனியன். இது வந்து அந்த பர்டிகுலர் ரீகாம்பினேஷன் நெட்யூல் சைட்ல தான் நடக்கும். ஓகே, இந்த பர்டிகுலர் இந்த இடம் இருக்கு இல்லையா? இந்த இடம், இந்த ரீஜன்ல மட்டும்தான் அது நடக்கும். ஓகே, தட் இஸ் த ரீகாம்பினேஷன் நெட்யூல் ரீஜன். அந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடக்கும். ஸோ புரிஞ்சிச்சா கிராசிங் ஓவர்னா என்னன்னு? இந்த இடத்துல நடக்குது between non-sister chromatids. So இந்த இடத்துல வந்து ஒரு enzyme is involved in this process. That enzyme is known as recombinase. Okay, that enzyme is known as recombinase, which is helping in this crossing over process. So இதெல்லாம் இந்த most important ஆன இந்த விஷயங்கள்லாம் எங்க நடக்குது? Packaging stage நடக்குது. crossing over very important.
Pachytene stage is very important. அடுத்த ஸ்டேஜ் என்னது? டிப்ளோட்டீன். ஸோ இந்த கிராசிங் ஓவர் நடக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுல்ல, இந்த எக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னு கூப்பிடுவோம்? சாஸ்மாட்டான்னு கூப்பிடுவோம். சாஸ்மாட்டான்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் சாஸ்மாட்டான்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஸ்டேஜ்ல நடக்குது? டிப்ளோட்டீன் ஸ்டேஜ்ல இந்த எக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் பீயிங் ஃபார்ம்டு. ஓகே, அதை சாஸ்மாட்டான்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிப்ளோட்டீன் ஸ்டேஜ்ல சினாப்டானமல் காம்ப்ளெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் டிசால்விங். சினாப்டானமல் காம்ப்ளெக்ஸ் எந்த ஸ்டேஜ்ல ஃபார்ம் ஆச்சு? ஜைகோட்டின். எந்த ஸ்டேஜ்ல டிசால்வ் ஆகுது? டிப்ளோட்டீன் ஸ்டேஜ்ல இட் ஸ்டார்ட்ஸ் டிசால்விங் தி சினாப்டானமல் காம்ப்ளெக்ஸ். அது ஃபர்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சு? ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸை ஒண்ணா வச்சுச்சு. இப்போ ஏன் வந்து சினாப்டானமல் காம்ப்ளெக்ஸ் டிசால்வ் ஆகணும்? ஏன் அது சும்மா இருக்கக்கூடாது? எதுக்கு சினாப்டானமல் காம்ப்ளெக்ஸ் டிசால்வ் ஆகும்? எந்த ஈவெண்ட்டுமே சும்மா ஒரு ரீசனே இல்லாம நடக்காதுல்ல. ஏன் டிசால்வ் ஆகும்? ஏன் அப்படியே இருக்கக்கூடாது சினாப்டானமல் காம்ப்ளெக்ஸ்? அது வேலை முடிஞ்சிருச்சு, நீ போப்பா வீட்டுக்கு அப்படின்னா முடிஞ்சதுனாலயா? இதோட வேலை என்னன்னு நம்ம பார்த்தோம். ஜிப்பர், அதாவது ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸை ஒண்ணா வச்சுக்குது. இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னது? நம்மளோட மீட்டா ஃபேஸ் இல்லையா? ஸோ மீட்டா ஃபேஸ்ல என்ன நடக்குது? ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் ஆர் பீயிங் செப்பரேட்டட். ஸோ அப்போ ஒரு ஜிப்பர் இருக்கும்போது நீங்க எப்படி அதை ரெண்டையும் பிரிப்பீங்க? பிரிக்க முடியாதுல்ல. சினாப்டானமல் காம்ப்ளெக்ஸ் டிசால்வ் ஆகணும்ல, அப்பதான் நீங்க ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸை பிரிக்க முடியும். கரெக்டா? புரிஞ்சா? ஸோ சினாப்டானமல் காம்ப்ளெக்ஸ் இஸ் டிசால்விங் இன் த டிப்ளோட்டீன் ஸ்டேஜ். ஏன்? பிகாஸ் homologous chromosomes will get separated in the next phase இல்லையா? அதனால செப்பரேஷன் நடக்கணும்னா they have to be dissolved இல்லையா? ஜிப் இருக்கும்போதே you can't remove the jacket. ஜிப்பை நீ அவுத்துட்டு தான் you can remove the jacket இல்லையா? அந்த மாதிரி. So by this phase centrioles have shifted further apart and கடைசியா வந்து என்னது? டயகைனசிஸ். டயகைனசிஸ் ஸ்டேஜ்ல என்ன நடக்குது? டெர்மினலைசேஷன் நடக்குது. டெர்மினலைசேஷன் என்னது? இந்த சாஸ்மாட்டா பார்த்தோம் இல்லையா? இந்த சாஸ்மாட்டா வந்து இந்த இடத்துல இருந்து இட் வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த குரோமோசோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு போயிடும், எண்டுக்கு போயிடும், குரோமோசோமோட எண்டுக்கு போயிடும். அதுக்கு பேர் தான் டெர்மினலைசேஷன். டீலோமியரிக் எண்டுக்கு போயிடும். அந்த எக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து எண்ட் ஆஃப் த குரோமோசோமுக்கு போயிடும். அதுக்கு பேர் தான் டெர்மினலைசேஷன். ஓகே, மூவ்மெண்ட் ஆஃப் சாஸ்மாட்டா டுவர்ட்ஸ் த டெர்மினல் எண்ட் ஆஃப் த டீலோமியர், அதாவது எட்ஜுக்கு கீழே. ஓகே, அது பேர் டெர்மினலைசேஷன். ஸோ டெர்மினலைசேஷன் நடக்குது டயகைனசிஸ்ல ஆஃப் சாஸ்மாட்டா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? The chromosomes have become fully condensed and the meiotic spindle is also ready. It is also assembled to prepare the homologous chromosome. எல்லாம் முடிஞ்சிச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நியூக்ளியர் மெம்பரேன் ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிசப்பியர்ட். ஓகே, கம்ப்ளீட்லி டிசப்பியர்ட். அடுத்து வந்து உங்களோட மீட்டா ஃபேஸ் 1 இங்க வந்து சேம் மைட்டோசிஸ்ல என்ன நடந்துச்சு? உங்களோட சென்ட்ரோமியர்ஸோட ஃபர்ஸ்ட் வந்து அட்டாச் ஆகிக்கிறோம். சென்ட்ரோமியர்ஸோட என்னது? இது உங்களோட ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து போய் கைனட்டோகோர்ஸோட போய் அட்டாச் ஆகிக்கிறோம் டியூரிங் திஸ் ஃபேஸ், மீட்டா ஃபேஸ் 1 அப்போ. அடுத்து வந்து ஆனாஃபேஸ் 1 அப்போ என்ன நடக்குது? they will start moving towards the opposite poles. இந்த இடத்துல homologous chromosomes are being separated, not the chromatids. Chromatids do not separate. Chromatids do not separate. Homologous chromosomes are separated. Okay, homologous chromosomes are separated, not the chromatids. So adla clear ஆருங்க. So the entire chromosome with their two chromatids is being pulled to one particular pole. So நம்ம வந்து மைட்டோசிஸ்ல என்ன பார்த்தோம்? தி ஆர்ம்ஸ்ல வந்து இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? 2 ஆர்ம் இருக்கு. இந்த இடத்துல எத்தனை ஆர்ம் இருக்கும்? 4 ஆர்ம் இருக்கு. 4 குரோமாட்டிட், சாரி 2 குரோமாட்டிட். ஓகே, அடுத்து டீலோஃபேஸ் 1 அப்ப என்ன நடக்குது? டீகண்டென்சேஷன் ஆஃப் யுவர் குரோமோசோமல் மெட்டீரியல். அண்ட் தென் திருப்பி என்ன ஆகும்? நியூக்ளியர் மெம்பரேன் எல்லாம் ரீஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்? சைட்டோகைனசிஸ் ரெஸ்யூம் ஆயிரும். பிளான்ஸாக இருந்தால் பிளேட் ஃபார்மேஷன், அனிமல்ஸாக இருந்தால் ஃபரோ ஃபார்மேஷன் நடந்து 2 செல்லாக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி இன்டர்கைனசிஸ் நடக்கும். ஆனால் இந்த இன்டர்கைனசிஸ் அப்போ உங்களுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்காது. இன்ஸ்டெட் மியோசிஸ் 2 அப்போ என்ன நடக்கும்? ஈக்குவேஷனல் டிவிஷன் ஆர் குரோமாட்டிட் செப்பரேஷன் வந்து இந்த இடத்துல நடக்கும். இந்த இடத்துல என்ன நடக்கும்? குரோமோசோம் நம்பர் half ஆகும். ஃபர்ஸ்ட் இதுல டிஎன்ஏ கண்டென்ட் டபுள் ஆகுது,
குரோமோசோம் கண்டென்ட் சேமா இருக்கு. செகண்ட் இதுல குரோமோசோம் கண்டென்ட் half ஆகும். ஏன்னா குரோமாட்டிட்ஸ் வந்து இந்த ஃபேஸ்ல தான் செப்பரேட் ஆகும். புரிஞ்சா? So your voice is not audible. சஹானாக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளமா இல்ல வேற யாருக்கும் வாய்ஸ் கேட்கலையா? ஆடிபிள். ஓகே. மத்த எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கு சஹானா. உங்களோட நெட்வொர்க் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கே இருந்தேன்? ஓகே, இன்டர்கைனசிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து குரோமோசோம் நம்பர் இஸ் பீங் halved in the meiosis 2. DNA content is remaining the same. DNA content வந்து ஃபர்ஸ்ட் டபுள் ஆச்சு. ஓகே, 2C ல இருந்து 4C ஆகுது. இப்போ வந்து ஹாப்ளாய்ட் செல்ல போடும்போது திருப்பியும் டபுள் DNA கண்டென்ட் என்ன ஆகும்? NNN CCCCயா எல்லாத்துக்கும் போயிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து மியோசிஸ் 2 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? அதே தான் மைட்டாசிஸ்ல நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்த்தோமோ அதே ஸ்டெப்ஸ் இஸ் பீங் ஃபாலோட் ஹியர். ஓகே, உங்களோட ப்ரோஃபேஸ் 2, மீட்டாஃபேஸ் 2 அண்ட் ஆனாஃபேஸ் 2 அப்போ என்ன நடக்கும்? சென்ட்ரோமியர்ல இருந்து குரோமாட்டிட்ஸ் ஆர் பீங் செப்பரேட்டட். அதுதான் ஒரே வித்தியாசம். ஓகே, chromatids are being separated and at the end of telophase திருப்பியும் cytokinesis நடக்கும், which will result in the formation of 4 haploid cells. Okay, 4 haploid cells. இந்த haploid cells வந்து ploidy எப்படி இருக்கும்? N, normal வெறும் N ஆ இருக்கும். Okay, so at the end of இது வந்து என்ன இருக்கும்? So number of so initially வந்து before the meiosis 1 வந்து உங்களுக்கு ploidy வந்து 2n இருந்துச்சு குரோமோசோம் நம்பர். at the end of meiosis 2 ploidy n ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 2C இருந்துச்சு, இப்போ C ஆயிருச்சு. ஆக்சுவலி இது வந்து என்ன ஆகும்னா 2C இருக்கு, மியோசிஸ் 1க்கு அப்புறம் 4C ஆகுது, அப்புறம் மியோசிஸ் 2க்கு அப்புறம் C ஆயிரும். 4 ஹாப்ளாய்ட் செல்ஸ்க்குள்ள நம்ம இது குரோமோசோம் நம்பர் என்ன? N 2n இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிருக்கு? குரோமோசோம் நம்பர் சேமா தான் இருக்கும் ஆஃப்டர் மியோசிஸ் 1. ஆஃப்டர் மியோசிஸ் 2 தான் வந்து 2n என்ன ஆகும். புரியுதா? 2n வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் மியோசிஸ் 1ம் 2n தான் இருக்கும். ploidy சேமா தான் இருக்கும். ஏன்னா குரோமோசோம்ஸ் தானே நம்ம செப்பரேட் பண்றோம், குரோமாட்டிட்ஸை செப்பரேட் பண்ணோம். குரோமாட்டிட்ஸை செப்பரேட் பண்ணாதான் குரோமோசோம் நம்பர் half ஆகும். நான் குரோமோசோம் நம்பர்னு சொல்றது வந்து ஒரு பேர்ல வந்து எவ்வளவு இருக்கு அதை நான் சொல்றேன். குரோமோசோம் நம்பர்னு பார்த்தா நீங்க மியோசிஸ் 1 ஆனதுக்கு அப்புறம் இட் பிகம் டபுள். கரெக்ட், இட் பிகம் டபுள். நம்ம வந்து 23 பேர்ஸ்னா 46 குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டிஎன்ஏ டூப்ளிகேஷன் நடந்து கண்டென்சேஷன் நடக்குது இல்லையா பிஃபோர் த எம் ஃபேஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மியோசிஸ். அது அப்போ குரோமோசோம் நம்பர் வந்து டபுளா இருக்கும். 46 + 46 எவ்வளவு வரும்? 92 வருதா? அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஹோமோலாகஸ் குரோமோசோம் செப்பரேட் ஆகும்போது 46 நார்மல் நம்பர் பண்றது. புரியுதா? 23 பேர்ஸ் தான் இருக்கும். அப்படி பார்த்தா நான் இங்க வந்து N2Nன்றது வந்து ஒரு பேர்ல எத்தனை குரோமோசோம் இருக்கு, ஒரு ஹோமோலாகஸ் பேர்ல எத்தனை குரோமோசோம் இருக்குன்றது தான் 2NN நான் சொல்றேன். நீங்க ஆக்சுவல் குரோமோசோம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ்னு பார்த்தா இட் டபுள் ஆஃப்டர் மியோசிஸ் 1 அண்ட் தென் இதுக்கப்புறம் இட் பிகம் half. புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளாய்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2n இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்களோட இது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும், கண்டென்ட் தான் மாறும். ஆனா குரோமோசோம் டிப்ளாய்டி ஸ்டேஜ் வந்து 2n தான் இருக்கும். ஓகே, மியோசிஸ் 1 முடியற வரைக்கும் டிப்ளாய்டி வந்து 2n தான் இருக்கும், அது மாறவே மாறாது. மியோசிஸ் 2 அப்போ குரோமாட்டிட்ஸ் செப்பரேட் ஆகும்போது அந்த 2n வந்து என்ன மாறும். டிஎன்ஏ டூப்ளிகேஷன் நடக்கிறப்போ என்ன ஆகுது? குரோமோசோம் நம்பர் டபுள் ஆகுது. மியோசிஸ் 1ல டபுள் ஆகுது. 46 ஃபர்ஸ்ட் 46 இருக்கா இனிஷியலி, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் 92 ஆகுது, ஹோமோலாகஸ் குரோமோசோம் செப்பரேட் ஆகுது. ஸோ திருப்பி 46 தான் இருக்கும். சேம் பிஃபோர் எம் ஃபேஸ் ஆஃப்டர் எஸ் ஃபேஸ், பிஃபோர் எம் ஃபேஸ் டிஎன்ஏ கண்டென்ட் டபுளா இருக்கும். ஆனா எம் ஃபேஸ் முடியறப்போ அது கண்டென்ஸ் ஆகி செப்பரேட் ஆயிருது இல்லையா, ஸோ குரோமோசோம் நம்பர் திருப்பி 46 ஆயிரும்.
அப்புறம் திருப்பி ஹாப்ளாய்ட் செல்ஸா ப்ரொடியூஸ் பண்ணும்போது குரோமாட்டிட் செப்பரேட் ஆகும்போது அந்த 46 வந்து 23 மாறிடும். ஹாப்ளாய்ட் செல்ஸா மாறிடும். புரியுதா? நான் இது ஏற்கனவே ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 46 இருக்கு. ஓகே, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. ஆனா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்து 92, அப்புறம் வந்து ஆஃப்டர் மியோசிஸ் 1 ஹோமோலாகஸ் குரோமோசோம் செப்பரேட் ஆயிருது. ஸோ 46 மாறிடுது. இப்போ என்ன நடக்குது? மியோசிஸ் 2 நடக்குது. இப்போ என்ன ஆகும்? 23 மாறும். அது அது ஆக்சுவலி அது 92ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒன்ஸ் கண்டென்ஸ் ஆன உடனே வந்து இது ஹோமோலாகஸ் குரோமோசோம் செப்பரேட் ஆயிரும். ஸோ அதை 92ன்னு சொல்ல முடியாது. 46 வந்து கண்டென்ட் ஜாஸ்தி ஆகுது அண்ட் ஹோமோலாகஸ் குரோமோசோம் உடனே செப்பரேட் ஆயிருது இல்லையா? ஸோ அது குரோமோசோம் நம்பர்னு சொன்னதை நான் வந்து அந்த டிப்ளாய்டு ஸ்டேட்டை சொன்னேன். ஒரு பேர்ல வந்து எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கு அந்த ஸ்டேட்டை நான் சொன்னேன். அது வந்து 2n தான் இருக்கும். டிப்ளாய்டு ஸ்டேஜ்ல தான் இருக்கும். குரோமாட்டிட் செப்பரேட் ஆகும்போது இட் பிகம்ஸ் ஹாப்ளாய்டு ஸ்டேஜ். புரியுதா? நீ டிப்ளாய்டி ஹாப்ளாய்டியும் ஆக்சுவல் குரோமோசோம் நம்பரையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெரி ஹை வெயிட்டேஜ் 4 to 6 கொஸ்டின்ஸ். வெரி ஹை வெயிட்டேஜ். ஓகே, 4 to 6 கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் 3 கொஸ்டின்ஸாவது வந்துடும் சாப்டர்ல. வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் எல்லா கொஸ்டின்ஸும் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸும் வந்து பேஸ்ட் ஆன் இவெண்ட்ஸ் அக்கரிங் அண்டர் ஈச் ஃபேஸ் அதுல தான் கேட்பாங்க அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த ஈவெண்ட்ஸ். ஓகே, ஸோ செல் சைக்கிளோட ஈவெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் எம் ஃபேஸ்ல மைட்டோசிஸ்க்கும் மியோசிஸ்க்கும் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து தரவா படிச்சுக்கோங்க. ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு வாட்டி சாப்டர் ரிவைஸ் பண்ணுங்க. எதுவும் டவுட்ஸ் இருக்கா இந்த சாப்டர்ல ஆன்லைன்ல? டவுட்ஸ் எதுவும் இருக்கா? ப்ளாய்டி வந்து 2n தான் இருக்கும். மியோசிஸ் 2 அப்பதான் இட் இஸ் பிகமிங் n. புரியுதா? ஆஃப்டர் மியோசிஸ் 1 2n தான். ஆஃப்டர் மியோசிஸ் 2 வந்து அது n மாறும். புரியுதா? ப்ளாய்டி 2n இருக்கு. ஃபர்ஸ்ட் 2n இருக்கு. ஃபர்ஸ்ட் 46 குரோமோசோம்ஸ் இருக்கா? அப்புறம் ஆமா, இல்ல இல்ல சி ஃபர்ஸ்ட் வந்து 2n ஸ்டேஜ்ல இருக்கு. 2n ஸ்டேஜ்ல எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கு? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. கண்டென்ட் ஆஃப் த டிஎன்ஏ கண்டென்ட் ஆஃப் த செல் வந்து டபுள் ஆகுது. அப்புறம் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் வந்து செப்பரேட் ஆகுது. ஹோமோலாகஸ் குரோமோசோம் செப்பரேட் ஆகும்போது என்ன ஆகும்? 46 ஆயிருமா? ஆமா, 23 பேர்ஸ். ஆமா ஆமா. ஸோ நீங்க ஆமா. ஸோ வந்து இந்த இடத்துல ஹோமோலாகஸ் குரோமோசோம் செப்பரேட் ஆகும்போது 2n பிகம்ஸ் n இல்லையா? அதான் சொல்றீங்களா? ஓகே, ஸோ அப்போ இந்த n வந்து என்ன ஆகும்? திருப்பியும் வந்து நம்ம 23 பிரிக்கிறோம். ஆமா, 23 ஆகும். இந்த n வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். ப்ளாய்டி மாறும். ஓகே, கரெக்ட். ஸோ ப்ளாய்டி வந்து மியோசிஸ் 1ல வந்து 2n வந்து n மாறுது அண்ட் தென் மியோசிஸ் 2 அப்போ அந்த n வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். At the end of meiosis 1, homologous chromosome separate ஆகிறதுனால 2n becomes n.
Santosh Santanu Dash. Sir, Patou's syndrome. Explain, please. Patou's syndrome na another trisomy 13. So, fertilization நடக்கும்போது zygote formation அப்போ the normal 23 pairsல 13th pair of chromosomeல ஒரு extra chromosome இருக்கு. Instead of the normal 2 chromosomes for each pair, 3 chromosomes ஆயிருச்சு. trisomy 13 அப்படின்னா 13th pairல extra chromosome இருக்குன்னா அதுக்கு பேர் தான் Patou's syndrome. ஓகே. ஸோ அந்த கண்டிஷன்ல வந்து ஸோ அந்த எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் குரோமோசோம் வந்து 13th பேர்ல வந்து இருக்கு. 13th பேர்ல இன்ஸ்டெட் ஆஃப் 3 குரோமோசோம்ஸ் இருக்கு. அண்ட் அதனால என்ன ஆகுது, சில சிம்டம்ஸ் இஸ் பீங் ஃபார்ம். என்ன சிம்டம்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ஓகே, மென்டல் ரீட்டார்டேஷன், பிசிக்கல் அப்நார்மாலிட்டிஸும் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிங்கர்ஸ் இல்லை ஹார்ட்ல ஏதாவது டிசீஸ், இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வில் பி ப்ரொடியூஸ் இன் பட்டோஸ் சிண்ட்ரோம். ஓகே. பை தி வே, நிதா ஃபாத்திமா வந்து நேற்று எக்ஸாமில் வந்து கீழே எதுவும் எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கீழே வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி தேர் ஓன்ட் பி எனி எரர்ஸ். பட் நான் சின்ஸ் யூ வாஸ் நான் இன்னொரு வாட்டி செக் பண்ணுறேன் நேற்று பேப்பரோட ஆன்சர் கீயை. இஃப் தேர் ஆர் எனி எரர்ஸ் ஐ லெட் யூ நோ. ஓகே, பை எண்ட் ஆஃப் டுடே ஐ லெட் யூ நோ இஃப் தேர் ஆர் எனி எரர்ஸ் இன் த கீ. ஓகே. Assertion reason type பேப்பர்ல அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணுமா? அது ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல. பிடிஎஃப்ல ரைட் ஆன்சர் வாஸ் கிவனா? எந்த பிடிஎஃப்ல? ஓகே. ஓ, ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு கொடுத்த பிடிஎஃப்ல ஆன்சர் கீ கரெக்டா இருக்கு. ஆனா வந்து உங்களுக்கு டெஸ்ட்ல ராங்னு காட்டுதா? ஓ, ஓகே 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 ஓகே. அது ஏதாவது டெக்னிக்கல் எரரா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ. அது ஓகே, செக். பிடிஎஃப்லயும் ராங்கா இருக்கா? ஓகே, ஃபைன். அது என்னன்னு நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே. பிடிஎஃப்ல ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். பட் இப்போ உங்களுக்கு பிடிஎஃப்ல கரெக்ட்டா இருக்கு. ஆனா ஆன்லைன்ல இதா இருக்குன்னா, அது ஃபீடிங் ஏதோ டெக்னிக்கல் எரரா இருக்கும். அது என்னன்னு நான் செக் பண்றேன். ஓகே.
அகெயின் சொல்கிறேன், டெக்ஸ்ட் புக்லேருந்து படிச்சீங்கன்னா இட் வில் பி வெரி கன்ஃபியூசிங். முக்கியமாக என்சிஆர்டியில் எல்லாம் பேராகிராஃப்ஸாக கொடுத்துருப்பாங்க. யூ ஈஸிலி கெட் கன்ஃபியூஸ்ட். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக அட்லீஸ்ட் இந்த மாதிரி முக்கியமான சாப்டர்ஸ்க்காக நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு யூ ஓன்ட் வேஸ்ட் டைம் வைல் ப்ரிப்பேரிங். ஒரு 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 கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஒரு பேராகிராஃபில் படிக்கிறதுக்கும் உங்களோட நோட்ஸ்ல இருந்து படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஓகே, யூ கேன் ஈஸிலி கிராஸ்ப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, இதில் என்ன இருக்குது, 3 விஷயம் நடக்குது, இந்த 3 விஷயம் இதுதான் 3 பாயிண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. பட் என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. யூ கெட் லாஸ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரீடிங் த பேராகிராஃப். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ் அட்லீஸ்ட் லைக் தீஸ் சாப்டர்ஸ் பாயிண்ட்ஸாக பண்ணிக்கிட்டு நோட்ஸில் படிக்க பாருங்க. ஈவன் இஃப் தட் இஸ் நாட் பாசிபிள், உங்களோட மெட்டீரியல்லையும் உங்களுக்கு ஓரளவுக்கு நோட்ஸ் ஒரு பாயிண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் அதையா ரெஃபர் பண்ண படிக்க பாருங்க. ஓகே, இன்னொன்று நோட் மேக்கிங் ப்ராசஸ்லேயே யூ வில் எண்ட் அப் லேர்னிங். ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அதை நீங்கள் நோட்ஸாக பார்க்காம எழுதுனீங்கனாலே யூ வில் எண்ட் அப் லேர்னிங் ஆஸ் வெல். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் ஒரே விஷயத்தில் முடிச்ச மாதிரி ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் ஆரம்பிக்கலாமா? ஓகே, கடைசியில் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். ஸோ இந்த சாப்டரில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஹார்ட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் வந்து நீங்கள் தரவாக இருக்கணும். டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஹார்ட் அங்கேருந்து ஆரம்பிங்க. பார்ட்ஸ் ஆஃப் த ஹார்ட்டுக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட் movements and different activities inside the cardiac cycle. So cardiac cycle அப்போ what are the events that are happening, அதுல வந்து ரொம்ப தரவா இருக்கணும். parts of the heart and events during cardiac cycle. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப முக்கியம். பை தி வே கண்டக்டிங் சிஸ்டம் இந்த ஹார்ட் எப்படி எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது அதுவும் ரொம்ப முக்கியம். எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எது வழியா டிரான்ஸ்மிட் ஆகுது, வாட் ஆர் த காம்பனன்ஸ் ஆஃப் தட், அதுவும் முக்கியம். அண்ட் கடைசியா அதை வந்து நம்ம ஒரு எலக்ட்ரோ கார்டியோகிராம்ல வந்து முடிக்கிறோம். இசிஜியோட 3 வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன டெனோட் பண்ணுது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த 3 விஷயமும் வந்து இந்த சாப்டரை படிக்க ஆரம்பிக்கும் இந்த 3 விஷயத்துல இருந்து படிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர். பார்ட் ஆஃப் த ஹார்ட், கண்டக்ஷன் ஆஃப் இம்பல்ஸ், அண்ட் தென் உங்களோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கார்டியாக் சைக்கிள், ஈவெண்ட்ஸ் ஆஃப் த கார்டியாக் சைக்கிள், ஃபாலோட் பை இசிஜி. அந்த ஈவெண்ட்ஸ் ஆஃப் த கார்டியாக் சைக்கிள் தான் வந்து அந்த இசிஜி வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இசிஜி. ஸோ இந்த 3 பார்ட்டும் ரொம்ப முக்கியம் ஃப்ரம் திஸ் சாப்டர். இந்த 3ஐயும் படிச்சதுக்கு அப்புறமா யூ கோ ஃபார் ஏபிஓ பிளட் குரூப்பிங், பிளட் காம்பனன்ஸ், பிளட் குரூப்பிங், லிம்போசைட்ஸ், சாரி உங்களோட லிம்ப் டிஷ்யூ, லிம்ப், பிளட், ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்க பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் கிளாட்டிங் ஆஃப் பிளட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா உங்களோட டபுள் சர்க்குலேஷன் அண்ட் அதர் சர்க்குலேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் யுவர் கார்டியாக் இன்புட் அண்ட் இதனால வர டிசீசஸ், ஓகே, டிசார்டர்ஸ் ஆர் டிசீசஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அதே இப்போ நான் சொன்ன ஆர்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல வந்து ஹார்ட்டோட பார்ட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பெரிகார்டியம் இஸ் என்க்ளோசிங் த ஹார்ட், membranous sac called pericardium, and then which is enclosing the pericardial fluid. Okay, so obviously நம்ம எல்லாருக்கும் தெரியும் continuous vigorous movement இருக்கு, motion இருக்கு. ஸோ அந்த இடத்துல obviously you need a pericardial fluid so that there is no friction between the muscles இல்லையா, ரொம்ப needed.
ஸோ அதே மாதிரி ஹார்ட் வந்து how much is it 300 grams in weight, ஃபிஸ்டோட சைஸ்ல இருக்கும். ஸோ மேஜரா ரெண்டு பார்ட் இருக்கு, ஆரிக்கிள்ஸ் அண்ட் யோர் வென்ட்ரிகல்ஸ். ரெண்டு ஆரிக்கிள் அண்ட் ரெண்டு வென்ட்ரிகல்ஸ். 4 சேம்பர்ட் ஹார்ட். ஓகே, 4 சேம்பர்ட் ஹார்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஆரிக்கிள்ஸ்குள்ள போலாம். ஆரிக்கிள்ஸ் எப்படி இருக்கும்? இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி thin walled. It is thin walled compared to the ventricles. Ventricles thick walls இருக்கு. ஏன்? Because ventricles have to pump blood to long distances. Okay, they have to pump blood to long distances, whereas auricles வந்து எதுக்கு பம்ப் பண்ணா? பக்கத்துல இருக்கிற ventricles தான் பம்ப் பண்ணும் blood, receive and pump it to the ventricles. So the ventricles have a thinner wall compared to your auricles have a thinner wall compared to your ventricles. Okay, clear? So first auricles வந்து they have thinner wall. ரெண்டு atria இருக்கு, ரெண்டு auricles இருக்கு. They are separated by a interauricular or interatrial septum. Okay, atrial னு நம்ம வந்து வெச்சுப்போம். ஓகே, auricles னு கூப்பிடுவோம், atria னு வெச்சுப்போம். ஓகே, so interatrial septum. So இந்த ரெண்டு atria separated by the interatrial septum. So என்ன ஆகும்? Deoxygenated blood is being received by the right auricle. Oxygenated blood is being received by the left auricle. So right auricle la deoxygenated blood from different parts of the body, majorly superior and inferior vena cava la irundhu varudhu. Left auricle or left ventricle la வந்து oxygenated blood coming from the pulmonary vein. Okay, usually auricles will carry oxygenated blood. Okay, ventricle veins will carry deoxygenated blood. ஆனா pulmonary la மட்டும் opposite ஆ இருக்கும். Pulmonary vein will carry oxygenated, pulmonary artery will carry deoxygenated. Okay, so blood வந்து deoxygenated blood வந்து right auricle குள்ள வருது. அது வந்து it is going into the right ventricle. எது வழியா போகுது? by a valve called tricuspid valve. Okay, left auricle to ventricular apertureல என்ன நடக்குது? bicuspid valve or mitral valve இருக்கு. Okay, அடுத்து வந்து ventricles thick walled னு பார்த்தோம். ரெண்டு ventricles separated by interventricular septum. ஓகே, அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து papillary muscles இருக்கு. ஏன் இந்த papillary muscles தேவை? Why are these papillary muscles? Because contraction, because they have to pump blood to long distances. Yeah, so இங்க additionally they have papillary muscles or musculus papillaris அப்படின ஒரு muscles இருக்கு. இன்னொரு டைப் வந்து caudate tendinae னு ஒரு aperture இருக்கு. இந்த aperture வந்து என்ன பண்ணும்? ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் அபர்ச்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஆரிக்கல் டு வென்ட்ரிகுலர் அபர்ச்சர், அந்த இடத்துல caudate tendinae இருக்கு. ஸோ த tricuspid and bicuspid valves are attached by the caudate tendinae. Okay, caudate tendinae இருந்து அந்த tricuspid and bicuspid valve வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அடுத்து வந்து caudate tendinae, papillary muscles பார்த்தாச்சு. அடுத்து வந்து pulmonary aorta. pulmonary aorta வந்து எங்க கேரி பண்ணுது blood to the lungs. Okay, என்ன கேரி பண்ணுது? deoxygenated blood from the right ventricle to the lungs. Okay, pulmonary vein என்ன பண்ணுது? lungs to the left atria. clear? இங்க வந்து நான் ஏன் ரைட் ஏட்ரியா லெஃப்ட் வென்ட்ரிக்கல்னு சொல்றேன்னா, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னொரு ஆளை பார்க்கும்போது அவங்களோட ரைட் ஏட்ரியா வந்து இந்த பக்கம். ஓகே, அடுத்து வந்து உங்களோட செமில்யூனார் வால்வ்ஸ் இருக்கு. ஸோ வென்ட்ரிக்கல்ஸ்ல வந்து யூ ஹேவ் 3 செமில்யூனார் வால்வ்ஸ் அட் த பேஸ் ஆஃப் த பல்மனரி ஏயோட்டா. இந்த செமில்யூனார் வால்வ்ஸோட ஃபங்க்ஷன் அது டு ப்ரிவென்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் பேக் இன்டு த வென்ட்ரிக்கல்ஸ். ஏயோட்டா வழியா நீங்க பம்ப் பண்ணும்போது ஏயோட்டால இருந்து வென்ட்ரிக்கல்ஸ்குள்ள பம்ப் பிளட் வந்து திருப்பி போயிடக்கூடாது. அந்த பேக் ஃப்ளோவை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தி செமில்யூனார் வால்வ்ஸ் ஆர் கார்டிங் த வென்ட்ரிக்கல் டு ஏயோட்டா ஜங்ஷன். ஓகே, கிளியர்? 3 செமில்யூனார் வால்வ்ஸ் இருக்கு. பேசேஜ் ஆஃப் பிளட் வந்து ஒன்லி ஃப்ரம் த வென்ட்ரிக்கல்ஸ் டு த ஏயோட்டா. அடுத்து வந்து இப்போ அடுத்து வந்து சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் த்ரூ த ஹார்ட். இப்போ உங்களுக்கு வந்து சுப்பீரியர் வீனா கேவா அண்ட் இன்ஃபீரியர் வீனா கேவா அப்படின்னு ரெண்டு இருக்கு. தோஸ் ஆர் கிவிங் பிளட் டு த ரைட் ஏட்ரியான்னு பார்த்தோம். ஸோ சுப்பீரியர் வீனா கேவா ஃப்ரம் த அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி லைக் ஹெட், பிரெயின், ஃபேஸ் அங்கெல்லாம். லோவர் இன்ஃபீரியர் வந்து லோவர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஓகே, லோவர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. பல்மனரி ஆர்டரி அண்ட் வெயின்ஸ் வந்து எங்கே கேரி பண்ணுன்னு தெரியும். அடுத்து வந்து கண்டக்ஷன் ஆஃப் த ஹார்ட். கண்டக்ஷன் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஃப்ரம் த SAN, சைனோஏட்ரியல் நோட். இதோட லொகேஷன் எங்க இருக்கு? சைனோஏட்ரியல் நோடு
ரைட் ஏட்ரியா இருக்கு இல்லையா, ரைட் ஏட்ரியாவோட அப்பர் ரைட் கார்னர்ல இருக்கு சைனோ ஏட்ரியல் நோட். அதை வந்து பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, கார்டியாக் இம்பல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ த ரேட் ஆஃப் ஹார்ட் பீட் இஸ் கவர்ன்ட் பை த சைனோ ஏட்ரியல் நோட். ஏன்னா இங்கே தான் வந்து இம்பல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, கண்டக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்தது என்னது, இன்னொரு மாஸ் ஆஃப் டிஷ்யூ நோன் ஆஸ் த ஏவிஎன் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடுன்னு ஒன்று இருக்கு. அது எங்க இருக்கு, லோவர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த ரைட் ஏட்ரியம் க்ளோஸ் டு த ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் செப்டம். இதுதான் உங்களோட செப்டம். செப்டம் கிட்ட லோவர் லெஃப்ட் கார்னர். ஓகே, இதான் ஏவிஎன் இருக்கு. ஸோ இந்த இம்பல்ஸ் வந்து எஸ்ஏஎன்ல இருந்து எங்க டிராவல் ஆகுது, இட் இஸ் டிராவலிங் டு த ஏவிஎன். ஏவிஎன் வந்து பேஸ் செட்டர்னு சொல்லுவோம், எஸ்ஏஎன் வந்து பேஸ் மேக்கர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க இருந்து என்னவும் பண்டில் ஆஃப் நோடல் ஃபைபர்ஸ்க்கு போகுது. அடுத்தது வந்து ஏவிஎன்ல இருந்து கண்டினியூ ஆகி இட் கோஸ் இன்டு த லெஃப்ட் அண்ட் ரைட் பண்டில். ஓகே, இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம்ல இருந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பண்டிலா வந்து டிவைட் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு சீக்வென்ஷியலா வேணும்னா எஸ்ஏஎன் ஏவிஎன் ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டில். இந்த பண்டில்ல இருந்து இட் கோஸ் இன்டு பர்கின்ஜே ஃபைபர்ஸ். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பண்டில்ஸ் வந்து இட் பிரான்ச்சஸ் டு ஃபார்ம் ஃபைபர்ஸ். அந்த ஃபைபர்ஸ்க்கு பேரு பர்கின்ஜே ஃபைபர்ஸ். ஸோ தீஸ் ஃபைபர்ஸ் அலாங் வித் த ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகல்ஸ் நம்ம என்னன்னு கூப்பிடுவோம், பண்டில் ஆஃப் ஹிஸ்ன்னு கூப்பிடுவோம். புரியுதா? left and right branches along with its fibers known as the Purkinje fibers together are known as bundle of His. So action potentials வந்து எத்தனை டைம் ஜெனரேட் ஆகுது per minute, 70 to 75 times per minute வந்து action potential is being generated, which is basically denoting 70 to 75 heartbeats per second. Okay, so this is the conducting system. By the way, இந்த சுப்பீரியர் வீனா கேவா இருக்கு இல்லையா, சுப்பீரியர் வீனா கேவா வந்து ரெண்டு ப்ரீ கேவல்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெண்டு ப்ரீ கேவல்ஸ் வந்து சுப்பீரியர் வீனா கேவான்னு சொல்றோம். இன்ஃபீரியர் வீனா கேவல ஒன் போஸ்ட் கேவல் இருக்கு. ஸோ இந்த மூணுமே வந்து எங்க ஜாயின் ஆகுது, ரைட் ஏட்ரியால டிஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணும். கண்டக்ஷன் வந்து எஸ்ஏ நோடு, ஏவி நோடு, அப்புறம் பண்டில் ஆஃப் ஹிஸ். பண்டில் ஆஃப் ஹிஸ் என்னது, லெஃப்ட் அண்ட் ரைட் பிரான்ச்சஸ் அலாங் வித் பர்கின்ஜே ஃபைபர்ஸ் பண்டில் ஆஃப் ஹிஸ். அடுத்து கார்டியாக் சைக்கிள், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கார்டியாக் சைக்கிள்ல வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குது, பை தி வே சிஸ்டோல் அப்படின்னா என்னது, கண்ட்ராக்ஷன். டயஸ்டோல் அப்படின்னா என்னது, ரிலாக்ஸேஷன். ஸோ இப்போ நான் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்படின்னா என்ன சொல்றேன், கண்ட்ராக்ஷன் ஆஃப் த வென்ட்ரிகிள்ஸ். ஆரிக்குலார் டயஸ்டோல் அப்படின்னா என்ன சொல்றேன், ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஆரிக்கிள்ஸ். ஜாயிண்ட் டயஸ்டோல் அப்படின்னா என்ன சொல்றேன், ரிலாக்ஸேஷன் ஆஃப் போத். ஓகே, so systole and diastole meaning தெரிஞ்சுக்கோங்க, so that you don't generate an action potential. For action potential is generate an action potential. For action potential is generated at the AVN when atrial systole is happening. என்ன சொல்றேன், atrial systole அப்ப என்ன நடக்குது, atria is contracting which results in the flow of blood.
ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, அடுத்து வந்து ஏட்ரியல் டயஸ்டோல் அண்ட் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ இந்த இது அப்போ என்ன ஆகுது, ஏட்ரியா ரிலாக்ஸ் ஆகுது, வென்ட்ரிகல்ஸ் கண்ட்ராக்ட் ஆகுது. இதனால என்ன ஆகுது, ப்ரெஷர் வந்து வென்ட்ரிகல்ஸ்ல ஜாஸ்தி ஆகும். ஓகே, ஒரு பலூன் இருக்கு, அதுல வந்து கொஞ்சம் காத்து இருக்கு, அதை நீங்க அப்படியே அமுக்குனீங்கன்னா, அதை அப்படி கசக்க நினைச்சீங்கன்னா, அதை அமுக்குனீங்கன்னா என்ன ஆகுது, வால்யூமை கம்மி பண்றோம், கண்ட்ராக்டிங் த பலூன். அப்ப என்ன ஆகுது, ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. அப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து வெடிச்சிட்டு வெளியே வந்துடும். ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகி தாங்க முடியாம வெடிச்சிட்டு வெளியே வரும். அதே மாதிரி ஸோ வென்ட்ரிகல்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது அண்ட் பை தி வே ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ்ஸ் க்ளோஸா இருக்கிறதுனால தேர் இஸ் நோ பேக் ஃப்ளோ இன்டு தி ஏட்ரியா. அங்கேயும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களோட அந்த லப் சவுண்டு கேட்குது இல்லையா, அது வந்து இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஸோ வென்ட்ரிகல்ஸ் கண்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, வென்ட்ரிகல்ஸ்ல ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது த செமிலியூனார் வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். செமிலியூனார் வால்வ்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் ஓப்பன் அண்ட் த பிளட் இஸ் ஃப்ளோயிங் இன்டு த aorta. Okay, pulmonary aorta going to the lungs and the other major aorta going to other parts of the body. Okay, அடுத்து வந்து ventricular diastole. இந்த ஃபேஸ்ல என்ன ஆகுது, பம்ப் பண்ணதுக்கு அப்புறம் வென்ட்ரிகல்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகுது. வென்ட்ரிகல்ஸ் ரிலாக்ஸ் ஆகும்போது பைகஸ்பிட் அண்ட் ட்ரைகஸ்பிட் வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, வென்ட்ரிகல்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும்போது ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ்ஸ் ஓப்பன் ஆகுது. And semilunar valves are slowly closing and இதுக்கப்புறம் திருப்பி joint diastole. So ventricles first diastole ஆகுது, அப்புறம் atrialsum diastole ஆகுது, joint diastole ரெண்டுமே ஒரே டைம்ல ரிலாக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ திருப்பி ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஏட்ரியல் சிஸ்டோல் நடக்கும். அப்போ எஸ்ஏஎன் வந்து இன்னொரு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஜெனரேட் பண்ணும். இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த ஹார்ட் லப்பு சவுண்ட், இந்த லப்பு டப், இந்த ரெண்டு சவுண்டுமே வந்து வால்வ்ஸோட க்ளோசிங்னால தான் நடக்குது சவுண்ட்ஸ். ஸோ இந்த லப்பு சவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஏன் நடக்குது, க்ளோஷர் ஆஃப் த ஏவி வால்வ்ஸ், ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்ஸ், ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் வால்வ்ஸோட க்ளோஷர் அப்போ லப்பு சவுண்ட் நடக்குது, க்ளோஷர் அப்போ. இந்த டப்பு சவுண்ட் வந்து உங்களோட செமிலியூனார் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகிறப்போ இந்த டப்பு சவுண்ட் நடக்குது. ஸோ இந்த டப்பு சவுண்ட் நடக்கும்போது செமிலியூனார் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வந்து முடியுதுன்னு அர்த்தம். வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் முடியுது, வென்ட்ரிகல்ஸ் கண்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து செமிலியூனார் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆயிரும். பிளட் போனதுக்கு அப்புறம் செமிலியூனார் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆயிரும். அதுதான் வந்து அந்த டப்பு சவுண்ட் கிடைக்கும். ஸோ அந்த டப்பு சவுண்ட் இஸ் மார்க்கிங் யுவர் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். ஸோ லப்பு சவுண்ட் வந்து ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வ் க்ளோஸ் ஆகும்போது, டப்பு சவுண்ட் வந்து செமிலியூனார் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகும். லப் டப். ஓகே, அரௌண்ட் 70 to 75, அரௌண்ட் 72 per minute நடக்குது ஹார்ட் பீட்ஸ். ஸோ டியூரேஷன் ஆஃப் கார்டியாக் சைக்கிள் இஸ் அரௌண்ட் 0.8 seconds. 72/60 போட்டிங்கன்னா, சாரி 60/72, 60/72 அப்போ தான் 0.8 seconds கிடைக்கும். 60 seconds by 72 beats per minute, sorry per minute. ஸோ பர் மினிட்னா 60 seconds இருக்கு. ஸோ 60 seconds by 72 அப்படின்னா ஒரு செகண்ட் எத்தனை பீட்ஸ் எத்தனை செகண்ட்ஸ் பி தேர்னு 1 பீட்னு நம்மளுக்கு கிடைச்சிரும் இல்லையா. ஸோ அது வந்து 0.8 seconds. 1 கார்டியாக் சைக்கிளுக்கு 0.8 seconds. ஓகே, அடுத்து வந்து ஸ்ட்ரோக் வால்யூம். ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்னது, தி அமௌண்ட் ஆஃப் பிளட் விச் இஸ் பம்ப்ட் அவுட் ஆஃப் த வென்ட்ரிகல்ஸ். ஓகே, விச் இஸ் அரௌண்ட் 70 ml. கார்டியாக் அவுட்புட்டை நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டு த ரேட் ஆஃப் ஹார்ட் பீட். ரேட் ஆஃப் ஹார்ட் பீட் வந்து 70 to 75 times per minute பார்த்தோம், 72ன்னு வச்சுப்போம். ஸோ that 72 into what is the stroke volume, 70, approximately 70 ml of blood per ventricular systole. ஸோ நம்ம வந்து 70 into 72 is equal to 5 liters or 5000 ml தான் வந்து உங்களோட கார்டியாக் அவுட்புட். ஓகே, ஸ்ட்ரோக் கார்டியாக் அவுட்புட் is equal to stroke volume into rate of heart beat. ஓகே, அடுத்து வந்து இசிஜி. இசிஜியில் 3 வேவ் இருக்கு, பி, கியூஆர்எஸ் அண்ட் தென் டி. ஸோ பி வந்து உங்களோட ஏட்ரியல் சிஸ்டோலை டெனோட் பண்ணுது, அதாவது ஸ்டார்ட் ஆஃப் த சைக்கிள், ஏட்ரியல் சிஸ்டோல் பி. அதுக்கப்புறம் கியூஆர்எஸ் வந்து உங்களோட வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் அண்ட் ஏட்ரியல் டயஸ்டோல் ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்குது இல்லையா. ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோலை வந்து கியூஆர்எஸ் வந்து டெனோட் பண்ணுது, டி வந்து உங்களோட வென்ட்ரிகுலர் டயஸ்டோலை டெனோட் பண்ணுது. ஓகே, ஸோ கியூஆர்எஸ், ஸோ பி வேவ்ல என்ன நடக்குது, எக்ஸைட்டேஷன். ஏட்ரியல் சிஸ்டோல் அப்போ என்ன ஆகும், எஸ்ஏஎன் இஸ் SAN is generating an action potential னு நம்ம படிச்சோம் இல்லையா. ஸோ பி வேவ் இஸ் ரெப்ரசென்டிங் எக்ஸைட்டேஷன். ஓகே,
depolarization of the atria, excitation of the atria. அடுத்து QRS அப்போ depolarization of the ventricles. அடுத்தது வந்து T wave, T waveல repolarization. Excitation of atria, depolarization of ventricles and repolarization of the ventricle to the back to the normal state. புரிஞ்சா? அடுத்து வந்து டபுள் சர்க்குலேஷன். டபுள் சர்க்குலேஷன் இஸ் நத்திங் பட் இப்போ பல்மனரி சர்க்குலேஷன் நடக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் நடக்கு. சிஸ்டமிக் ஆர்டரிஸ் அண்ட் சிஸ்டமிக் வெயின்ஸ். சிஸ்டமிக் ஆர்டரிஸ் from ventricles to different parts of the body, left ventricle to different parts of the body, systemic veins from different parts of the body to the right atria, pulmonary artery and pulmonary veins. So pulmonary circulation and systemic circulation, that's double circulation. அடுத்து arteries and veins. Obviously arteries are much more thick walled blood vessels compared to veins. ஏன்னா arteries are carrying blood to different parts of the body in distances. So arteries are usually carrying oxygenated blood, ஆனா pulmonary artery மட்டும் deoxygenated blood carry பண்ணும். Okay. அடுத்து வந்து veins. Veins are thin walled. So இங்க நடக்குது mostly deoxygenated blood carry ஆகுது to deoxygenated blood from different parts of the body to the systemic veins இருக்குல்லையா. systemic veins வந்து deoxygenated blood carry பண்ணுது, pulmonary vein வந்து oxygenated blood carry. அடுத்து வந்து capillaries. ஸோ கேப்லரிஸ்னா என்னது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆர்டரிஸோ வெயின்ஸோ வந்து டைரக்டா ஒரு டிஷ்யூ வழியா போறதுக்கு விட அது வந்து அந்த ஆர்டரி வந்து திருப்பியும் நிறைய கேப்லரிஸா டிவைட் ஆகும் அட் த சைட் ஆஃப் டிஷ்யூ வேர் த பிளட் நீட்ஸ் டு டிராவல். அந்த இடத்துல நிறைய கேப்லரிஸா டிவைட் ஆகும். ஸோ த ஆர்டீரியோல், த ஆர்டரி ஆர் த ஆர்டீரி, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டீரியோலா டெவலப் ஆகுது. சிங்கிள் ஆர்டரி இஸ் ஆர்டீரியோல். அது வந்து என்ன ஆகுது? இட் ஃபர்தர் டிவைட்ஸ் இன்டு கேப்லரிஸ் at the site of tissue. So the capillaries are lined by single layer of flat endothelial cells. என்ன type of cells? போன சாப்டர்ல படிச்சோம் இல்லையா? The exchange of materials is happening here. So around 20 ml of oxygen is being carried, and the 20 ml of oxygen per blood flow, around 20 ml of oxygen is being carried. 20 ml, only 5 ml of oxygen is taken by the tissues. So efficiency வந்து around 25%. Around 25% of the oxygen carried by the blood is taken up by the tissue. So only 5 ml is taken by the tissue. ஒரு ஐடியாக்கு. Okay. அடுத்து வந்து circulation through special regions. So first வந்து hepatic portal system. இந்த சிஸ்டம் வந்து எந்த ரெண்டு ஆர்கனுக்கு இடையில இருக்கு? intestine and liver. Hepatic portal system வந்து intestine to liver. So இந்த இடத்துல என்ன நடக்கும்னா veins will not directly carry the blood, okay, directly, but instead of that network of capillaries ஆல it is being branched. Okay. So அது என்ன ஆகும்னா ஒரு இன்டர்மீடியேட் ஆர்கன் வந்து ரீச் ஆகும். அந்த இன்டர்மீடியேட் ஆர்கன் வழியா இட் ரீச்சஸ் த ஹார்ட். ஸோ டிஷ்யூஸ்ல இருந்து டைரக்டா ஹார்ட்டுக்கு போகாம சர்டன் ஆர்கன்ஸை தாண்டி இட் இஸ் கோயிங். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெஸ்டைன்ல இருந்து லிவர். ஓகே, அப்போ லிவர்ல வந்து டீடாக்சிஃபிகேஷன்லாம் நடக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ பிளட் வந்து இன்டெஸ்டைன்ல இருந்து பிளட் டைரக்டா ஹார்ட்டுக்கு போகாது, லிவர் வழியா போகுது. ஓகே, தட் இஸ் கால்ட் த ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம். and the vein, and that is known as the portal vein. The portal vein is the one which is carrying blood not directly to the heart but through a network of capillaries through a organ. Yeah, so for example through liver, intestine la through liver it is capillaries are divided going through the liver and then to the heart. Okay. That is the portal vein. So அடுத்து வந்து coronary circulation. So இங்க வந்து obviously நம்மளோட heart ஓட muscles க்கும் வந்து they require blood, correct? They also require blood. So அதே மாதிரி so the supply of blood to the heart muscles, அதுதான் வந்து coronary circulation. பிளட் கிளாட்டிங்னு பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் டிஷ்யூ டேமேஜ் நடக்குது, which is the resulting in release of thromboplastin. thromboplastin என்ன பண்ணும்? ப்ரோத்ராம்பினை வந்து இந்த presence of calcium ions ப்ரோத்ராம்பினை த்ராம்பினா கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, இந்த த்ராம்பின் என்ன பண்ணுது?
fibrinogen வந்து fibrin-ஆ கன்வெர்ட் பண்ணுது. ஓகே. இந்த த்ரோம்போபிளாஸ்டின் வந்து ஒரு என்சைம் த்ரோம்போகினேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் காம்ப்ளெக்ஸை வந்து இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருந்து ஆக்டிவ் ஃபார்முக்கு கொண்டு வருது. இந்த த்ரோம்போகினேஸ் என்ன பண்ணுது? ப்ரோத்ராம்பின் நம்ம த்ராம்பினா கன்வெர்ட் பண்றோம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ். த்ராம்பின் என்ன ஆகுது? இது வந்து ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3ல என்ன நடக்குது? த்ராம்பின் வந்து ஃபிப்ரினோஜனை ஃபிப்ரினுக்கு கன்வெர்ட் பண்ணுது. இந்த ஃபிப்ரின் என்ன பண்ணும்? ஃபிப்ரின் ஃபார்ம்ஸ் அ மெஷ் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த மெஷ் என்ன பண்ணும்? போற ஆர்பிசிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஒரு கிளாட் மாதிரி ஃபார்ம் ஆகும், பிளாக்கேஜ் மாதிரி கிரியேட் பண்ணிடும். அந்த ஆர்பிசிஸை யூஸ் பண்ணி ஒரு பிளட் கிளாட்டை வந்து கிரியேட் பண்ணும் ஃபிப்ரின். ஓகே. ஸோ ஃபிப்ரின் இஸ் ஆக்டிங் as a mesh, forms a fibrin network which catches the RBCs and forms a blood clot. Okay. அடுத்து வந்து லிம்ஃப். பைதே எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. கிளாட் பஸ்டர் அப்படின்னா என்னது? கிளாட் பஸ்டர் நம்ம இதை எங்கே படிச்சிருக்கோம்? ஸோ எந்த மைக்ரோப், எந்த வாட் இஸ் ஆக்டிங் as a clot buster? Streptokinase. ஸோ streptokinase என்ன பண்ணுது? இட் பிரேக்ஸ் டவுன் ஆர்பிசிஸ். clot formation என்னது? இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்பிசிஸ் இல்லையா? ஸோ streptokinase இட் பிரேக்ஸ் டவுன் ஆர்பிசிஸ். ஸோ அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? பிளட் கிளாட் இஸ் நேச்சுரலி பீங் ரிலீஸ்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஹார்ட் வேல்வ்ல வந்து எங்கேயோ, எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ ஹார்ட் வேல்வ்ல ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கு, பிளட் கிளாட் ஃபார்மேஷன் இருக்கு அப்படின்னா பிளட் வந்து ரீச் ஆகாது ஹார்ட்டை ப்ராப்பரா. ஸோ அந்த இடத்துல we are using streptokinase to free up that space. Okay. So streptokinase is a clot buster. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி படிங்க. அடுத்து லிம்ஃபுக்கும் பிளட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பிளட்ல வந்து உங்களோட ஆர்பிசி, டபிள்யூபிசி, ஆல் தி ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். லிம்ஃப்ல என்ன இருக்கும்? பிளாஸ்மா அண்ட் லியூகோசைட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அடுத்து பிளட்ல வந்து ரெட் கலர்ல இருக்கு, லிம்ஃப் கலர்லெஸ்ஸா இருக்கு. ஏன் பிளட் வந்து ஏன் ரெட்டா இருக்கு? ஹீமோகுளோபின், ஆர்பிசிஸ்லாம் இருக்கனால இட் இஸ் ரெட் கலர். ஹீமோகுளோபின் இஸ் ஆப்சென்ட் இன் லிம்ஃப். அதே மாதிரி பிளட்ல பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் கான்சென்ட்ரேஷன் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர். லிம்ஃப்ல வந்து குளுக்கோஸ் கான்சென்ட்ரேஷன் இஸ் கம்பேரிட்டிவ்லி மோர். ஓகே. ஸோ லிம்ஃப் டிஷ்யூ அண்ட் பிளட் டிஷ்யூவோட டிஃப்ரென்சஸ் படிச்சு வச்சுக்கோங்க. லிம்ஃபோட வேற என்ன வேலை இருக்கு? லிம்ஃப்ல வந்து இட் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் இன் டிஸ்ட்ராயிங் யோர் invading pathogenic microorganisms and foreign particles and also maintaining the volume of blood. இந்த functions எல்லாம் வந்து lymph is being very helpful. Okay. So and open circulatory and closed circulatory system னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? closed circulatory system னா என்னது? இப்போ நம்ம படிச்சது through arteries, veins, இந்த மாதிரி capillaries, through some vessels it is being traveled. Open circulatory systemல there won't be any vessels. இல்லையா? ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல எப்படி இருக்கும்? த்ரூ சைனசஸ் ஆர் ஹோமோசீல். சைனசஸ் ஆர் ஹோமோசீல்னா என்னது? கேவிட்டிஸ் மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே. ஸோ தட் இஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் யுவர் ஹியூமன் பிளட் என்னன்னு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்மா. ஓகே. பிளாஸ்மா இஸ் ஆக்குபையிங் 55% ஆஃப் த பிளட் வால்யூம். பிளாஸ்மால என்ன இருக்கு? Plasma mostly it is water. 90 to 92% is water. Apart from that, you have certain amount of proteins, inorganic constituents, 0.1% of glucose. Okay. So அதே மாதிரி dissolved minerals இருக்கும். What are the commonly dissolved minerals? K plus, Ca2+, இந்த மாதிரி. Formed elements. So plasma and formed elements. Formed elementsல உங்களோட WBC platelets, RBC, WBC platelets இதெல்லாம் வரும். So RBCs தெரியும், hemoglobin. Production வந்து எப்படி? Erythropoiesis. ஓகே. எங்கே நடக்குது? ரெட் போன் மேரோ. ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிசி என்னன்னு தெரியும்? ஹேஸ் ஹீமோகுளோபின் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. டபிள்யூபிசிஸ்ல கிரானிலோசைட்ஸ் அண்ட் அக்ரானிலோசைட்ஸ் இருக்கு. கிரானிலோசைட்ஸ் என்னது? நியூட்ரோஃபில்ஸ், ஈனோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் லோப்ஸ் பிரசன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரோஃபில்ஸ்ல 3 to 5 லோப்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு யூ மே பி ஆஸ்க்ட் டு ஐடென்டிஃபை வாட் டைப் ஆஃப் WBC இட் இஸ். ஸோ
So you have to be very careful how many lobes are present. Okay, so if it is 3 to 5 நிறைய lobes இருக்கு அப்படின்னா it is neutrophils. Eosinophils na it is bilobed, headphone மாதிரி இருக்கும், headphone மாதிரி இருக்கும். So that is eosinophils. And basophils கடைசியா. Okay, basophilsல 2 or 3 lobes இருக்கு. So functionsum பார்த்துக்கோங்க. Agranulocytesல lymphocytes and monocytes. Lymphocytes ஓட function என்னது? They form a major component of the immune system னு நம்ம படிச்சிருக்கோம். Okay, so உங்களோட B lymphocytes, T lymphocytes இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்கு lymphocytesலே, and they are responsible for the immune response of the body. T cells, B cells. அடுத்து வந்து monocytes. Monocytes எப்படி இருக்கும்? Kidney shapeல இருக்கும். Okay, monocytes ஓட major function is acting as phagocytic cells, destroying foreign and invading organisms. Platelets வந்து they are also called thrombocytes. Platelet count வந்து normal platelet count வந்து it should be more than 1.5 lakhs. 1,50,000 to 3,50,000 வரைக்கும் இருக்கணும் per cubic millimeter. Okay, per cubic mm. So இந்த டெங்கு ஃபீவர் அப்பெல்லாம் வந்து platelet count ரொம்ப கம்மியாகும். Okay, I'll go below 50,000, below 30,000, below 20,000 அந்த மாதிரி. Blood groups தெரியும், ABO blood grouping எப்படி? A, B and O blood groups மூணும் இருக்கு. யார் இது பண்ணது? கார்ல் லாண்ட்ஸ்டீனர். So based on the antigens present on the plasma membrane of the RBCs, it is classified. இப்போ A antigen இருந்துச்சுன்னா A blood group, B antigen னா B blood group, antigen இல்ல அப்படின்னா it is O blood group. A antigen இருந்துச்சு ஆனா A antibody இல்ல அப்படின்னா A blood group. B antibody இருக்கு ஆனா B antigen இருக்கு ஆனா antibody A இருக்குன்னா it is B blood group. B antigen, A antibody na B blood group. இப்போ ரெண்டு ஆன்டிஜென்ஸுமே present அப்படின்னா it is AB blood group. இந்த இடத்துல ஆன்டிபாடிஸே இருக்காது. Okay, there won't be any antibodies for AB blood group. Only A and B antigens will be there. அதனால இப்போ ஆன்டிஜென்ஸை வந்து நீங்க எப்படி இமேஜின் பண்ணலாம்னா ரிசீவர்ஸ்னு இமேஜின் பண்ணலாம். ஆன்டிஜென்ஸ் வந்து ஓப்பன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ யாருனாலும் வந்து பாண்ட் ஆகிக்கலாம் அந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஸோ தே கேன் ரிசீவ் பிளட் ஃப்ரம் எனி ஒன். ஆனா O பிளட் குரூப்ல வந்து என்ன இருக்கும்? ஆன்டிஜென்ஸ் சுத்தமா இருக்கு. ஸோ தே கான் ரிசீவிங் ஃபேக்டரே இல்லை. ஆனா ஏபி பிளட் ஆன்டிபாடிஸ் ரெண்டுமே இருக்கும். ஆன்டிபாடிஸ் போய் என்ன ஆன்டிஜெனோட பைண்ட் ஆகும். ஸோ O பிளட் குரூப் கேன் பி டொனேட்டட் டு எனி பிளட் குரூப் பீப்புள். ஓகே, ஸோ ABO பிளட் குரூப் O இண்டிவிஜுவல்ஸ் ஆர் யூனிவர்சல் டோனர்ஸ், ஏபி வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ஸ். அடுத்து RH குரூப்பிங். RH ரீசஸ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கு. அது இருந்துச்சுன்னா RH பாசிட்டிவ், இல்லைன்னா RH நெகட்டிவ். ஸோ எரித்ரோபிளாஸ்டிஸ் பிட்டாலிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன்ல என்ன நடக்குது? அம்மா RH நெகட்டிவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து RH பாசிட்டிவா இருக்கு. அம்மா RH நெகட்டிவ் ஆனா ஃபர்ஸ்ட் சைல்டு RH பாசிட்டிவ் அப்படின்னா அம்மாவோட RH நெகட்டிவ் பிளட் என்ன பண்ணும்? இட் ஸ்டார்ட்ஸ் சிந்தசைசிங் ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் RH பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, பிகாஸ் தட்ஸ் வென் த மதர் பிளட் குரூப் இஸ் பிகமிங் அக்ளமடைஸ்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அடுத்த சப்சிக்வெண்ட் பேபியும் RH பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சிந்தசைஸ்ட் ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் RH நெகட்டிவ் will go and attack the baby's blood cells and will result in abortion. அதான் வந்து எரித்ரோபிளாஸ்டிஸ் பிட்டாலிஸ். எல்லாம் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் இன்புட். கார்டியாக் இன்புட்டோட ரெகுலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நியூரல் ரெகுலேஷன் எங்க இருக்கு? மெடுலா ஆப்லாங்காட்டால. ஸோ அதை எந்த கண்ட்ரோல் பண்ணது? அட்டானமிக் நியூரல் சிஸ்டம். ஸோ அட்டானமிக் நியூரல் சிஸ்டம்னா என்ன ஆகுது? இட் இஸ் மாடரேட்டிங் த கார்டியாக் ஆக்டிவிட்டி, இன்க்ரீசிங் த கார்டியாக் ஆக்டிவிட்டி, இன்க்ரீசிங் த ஹார்ட் பீட் ரேட். ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ல இன்க்ரீஸ் த ஹார்ட் ரேட், பாராசிம்பத்தட்டிக்ல டிக்ரீசஸ். ஓகே, ஹார்மோனல் கண்ட்ரோல் எப்படி? அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அண்ட் தென் யுவர் தைராய்டு ஹார்மோன்ஸ் இருக்கு. அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ் என்னென்ன? அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். அட்ரினலின் என்ன பண்ணுது? இன்க்ரீசஸ் த கார்டியாக் அவுட்புட் அண்ட் ஹார்ட் ரேட். ஓகே, தைராய்டு ஹார்மோனும் இன்க்ரீஸ் பண்ணும். நார் அட்ரினலின் என்ன பண்ணும்? இன்க்ரீசஸ் ஹார்ட் ரேட் டியூரிங் நார்மல் ஹெல்த் கண்டிஷன், வெரஸ் அட்ரினலின் இன்க்ரீஸ் டியூரிங் எமர்ஜென்சி. ஓகே, இப்போ டிசார்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹை பிபி, ஹை பிளட் ப்ரெஷர். நார்மல் பிளட் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்கணும்? 120/80. அதை தாண்டி வந்துச்சுன்னா இட் இஸ் ஹை பிபி. அடுத்து வந்து ஏஞ்சினா பெக்டோரிஸ். ஏஞ்சினா பெக்டோரிஸ் when enough oxygen is not reaching your heart muscle. ஸோ ஹார்ட் மசிலுக்கு ஒழுங்கா பிளட் ரீச் ஆகலாம், இட் won't function properly. அதுக்கு பேரு ஏஞ்சினா பெக்டோரிஸ். ஸோ சிம்டம் எப்படி இருக்கும்? செஸ்ட் பெயின்.
அடுத்து வந்து ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர்னா கம்ப்ளீட்டா வந்து உங்களோட பிளட்டை வந்து ப்ராப்பரா எஃபெக்டிவா வந்து பம்ப் பண்ண மாட்டேங்குது. அந்த டைம்ல ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ அதுக்கு பேர் வந்து கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஆஃப் கன்ஜெஷன் ஆஃப் த லங்ஸ். அடுத்து வந்து ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் அப்போ என்ன ஆகும்? ஹார்ட் மசில்ஸ் வந்து சடனா டேமேஜ் ஆகி இன்அடிக்குவேட் பிளட் சப்ளைனால வர்றது ஹார்ட் அட்டாக். கார்டியாக் அரெஸ்ட்னா வென் த ஹார்ட் பீட் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாப். அதான் கார்டியாக் அரெஸ்ட். அடுத்து வந்து கார்னரி ஆர்டரி டிசீஸ். இது வந்து பெர்டைனிங் டு யுவர் ஆர்டரிஸ். ஸோ ஆர்டரிஸ்ல என்ன ஆகும்? the vessels that supply blood to the heart muscles அதுல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஃபார் எக்ஸாம்பிள் டெபோசிஷன் ஆஃப் கால்சியம், ஃபேட், கொலஸ்ட்ரால் வந்து இந்த ஆர்டரிஸ்ல போய் உட்காந்துக்கிருச்சு அப்படின்னா என்ன, பிளட் இஸ் நாட் ரீச்சிங் ஹார்ட் மசில்ஸ் இல்லையா? அதனால வந்து வர்ற ப்ராப்ளம் தான் வந்து கார்னரி ஆர்டரி டிசீஸ். நம்ம வந்து சர்க்குலேஷன்ல 2 சர்க்குலேஷன் பார்த்தோம்ல, டபுள் சர்க்குலேஷன். அதுலேயும் வந்து கார்னரி சர்க்குலேஷன் ஒன்று பார்த்தோம். அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? சப்ளைங் ஆஃப் பிளட் டு த ஹார்ட் மசில்ஸ். அந்த சிஸ்டம்ல வந்து ஆர்டரிஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஏதாவது ப்ராப்ளம்னா கார்னரி ஆர்டரி டிசீஸ். அடுத்து வந்து ஹார்ட் பிளாக். ஹார்ட் பிளாக் அப்போ எஸ்ஏஎன் வந்து ஒழுங்கா இம்பல்ஸ் ஜெனரேட் பண்ண முடியாது. அந்த கண்டிஷனுக்கு பேரு ஹார்ட் பிளாக்னு சொல்லுவோம், கார்டியாக் அரெஸ்ட். ஸோ ஹார்ட் பீட் வந்து எப்போ ஸ்டாப் ஆகும்? when ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் நாட் ஜெனரேட்டட். ஸோ எஸ்ஏஎன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜெனரேட் ஆகல அப்படின்னா லீட் டு ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஹார்ட் பீட். அது பேரு கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட் ஆர் ஹார்ட் பிளாக். ஓகே, எதுவும் டவுட் இருக்கா இந்த சாப்டர்ல? சாப்டர்ல எதுவும் டவுட் இருக்கா? அண்ட் த ஆன்சர் கீ பெர்டைனிங் டு தட், பிடிஎஃப்ல எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஐ மேக் ஷூர் தேர் ஆர் நோ மிஸ்டேக்ஸ் இன் த பிடிஎஃப் தட் இஸ் கிவன். பிகாஸ் அதுதான் நான் கொடுக்குற ஆன்சர் கீ. ஓகே, அது சம்டைம்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா அது டெக்னிக்கல் டீம்கிட்ட இது பண்ணணும். அதை நான் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, பிடிஎஃப்ல ஏதாவது உங்களுக்கு எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, ஐ வெரிஃபை. என்கிட்ட இல்லை மேம்கிட்ட அனுப்புங்க. ஏதாவது கீழே எரர் இருந்துச்சுன்னா மேம்கிட்ட அனுப்புங்க, நான் வெரிஃபை. நேத்து கொஸ்டின் பேப்பரை நான் இன்னைக்கு வெரிஃபை பண்ணிட்டு பை ஈவினிங் நான் உங்களுக்கு ஓகே, இஃப் தேர் ஆர் எனி எரர்ஸ் இன் த ஆன்சர் கீ கிவன் இன் த பிடிஎஃப். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் எனிவே பிட்வீன் 2 to 3 கொஷின்ஸ். ஓகே, 2 கொஷின்ஸ் வந்து கம்பல்சரியாக எல்லா வருஷமும் கேட்குறாங்க. 2 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். 2 கொஷின்ஸ் அண்ட் மோஸ்ட்லி அந்த அந்த 2 கொஷின் வந்து எங்கே இருந்து கேட்பாங்கன்னா இசிஜி, கார்டியாக் சைக்கிள், ஹார்ட்டோட பார்ட்ஸ், இந்த 3 விஷயத்துல இருந்து படி. அண்ட் ஆப்வியஸ்லி டபுள் சர்க்குலேஷன் அண்ட் இம்பல்ஸ் ஜெனரேஷன், இந்த ரீஜன்ஸ்ல இருந்து தான் மோஸ்ட்லி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அங்கேருந்து படிக்க ஆரம்பிக்கும். அதுலேயே கார்டியாக் சைக்கிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நாளைக்கு என்ன சாப்டர்ஸ் இருக்கு? எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்டா? முடிஞ்ச அளவுக்கு சாப்டர்ஸை வந்து கம்பேர் பண்ணி படிக்க பாருங்க. இப்படியும் எல்லாத்தையும் தாண்டி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு கொஷின்ஸ்ல, ஆன்சர் கீ கொடுத்த கீழே எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மேமுக்கு அனுப்புங்க. ஓகே, நான் அடுத்த கிளாஸ்ல அதை டிஸ்கஸ் பண்ணுவேன்.
ஓகே. வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே.